विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगल तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने। प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। पीताम्बरं करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधा सहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्ये नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतरः अर्थेषु अभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झित कैतवोऽत्र परमः निर्मत्सराणां सता। அந்த வஸ்து மூல எடுத்துக்கோ. வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் तापत्रयोन्मूलनम् अस्तु गुरु। श्रीमद्भागवते महामुनिकृते किं वापनैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः। சிவபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய ஆஜ்ஞாரூபமான வேதத்தை பிரமாணமாக உடைய ஒரு வாழ்வியல் முறையை கொண்டதான ஒரு புண்ணிய தேசம் நமது தேசம்ங்கிறது. இதில் ஒரு சுகம் துக்கம் அப்படிங்கிற உணர்ச்சிகள் எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கு. எதை செஞ்சால் சுகம் வரும் எதை செஞ்சால் துக்கம் வரும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. சுகம் அப்படின்னா தெரியறது, துக்கம் அப்படின்னா தெரியறது. சுகத்தை அடையணும்னு எல்லாரும் விரும்புறது, ஈயரும்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே விரும்புகிறோம். துக்கம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எதை செஞ்சால் சுகம் வரும் எதை செஞ்சால் துக்கம் வரும், எந்த சுகம் தற்காலிகமானது எந்த சுகம் நிரந்தரமானது, எது பெரிய துன்பத்தை கொடுக்கும் எது சின்ன துன்பத்தை கொடுக்கும், இது மாதிரி விஷயங்கள் எப்படி நாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரியம் வியவஸ்தி. சாஸ்திரங்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கலாம்.
சாஸ்திரம்தான் பிரமாணம். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம். சாஸ்திரம் அப்படின்னு என்ன அப்படின்னா 4க்கு சாஸ்திரம்னு பெயர். 4 புஸ்தகத்துக்கு தான் சாஸ்திரம்னு பேர். நம்ம படிக்கிற எல்லா புஸ்தகமும் சாஸ்திரம் கிடையாது. ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம். ஸ்ருதி அப்படின்னா வேதங்கள், ஸ்மிருதி அப்படின்னு சொன்னால் மகரிஷிகளால் செய்யப்பட்டதான சட்ட நூல்கள். இதிகாசம் அப்படின்னு சொன்னால் ராமாயணம், பாகவதம் முதலியவைகள். இன்னும் பல சரித்திரங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள். புராணம் அப்படிங்கிறதும் 18 புராணம், 18 உபபுராணம் அப்படின்னு அமைஞ்சது. இது வியாசரோட காலத்தோடு முடிஞ்சுடுறது. அதுக்கப்புறம் பின்னாடி யாருமே இதை எடுத்து பேசும்போது இதை பிரமாணமாக காமிச்சு அதற்கு விளக்கம்தான் அவர்கள் கொடுத்துருக்கிறார்களே தவிர அவர்கள் பிரமாணமாக ஒரு நூலை எழுதலை. இதிலேருந்து எடுத்து இதை சொல்கிறேன், இதிலேருந்து எடுத்து இதை சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் சொல்கிறது தான் இதில் ஆதாரம் அப்படின்னு அவர்கள் பேசினதே கிடையாது. ஏன்னா சாஸ்திரம்தான். சாஸ்திரத்தை 2 வகையாக பிரிக்கிறோம், பௌருஷேயம், அபௌருஷேயம் அப்படின்னு. பௌருஷேயம்னா மனிதர்களால் செய்யப்பட்டது, அபௌருஷேயம்னா மனிதர்களால் செய்யப்படாது. மனிதர்களால் செய்யப்படாதது வேதம், செய்யப்பட்டது ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள். 2மே சாஸ்திரம்தான். 2மே பெரும்பாலாக எல்லாமே நமக்கு 2 விதமான வழியை காமிக்கிறது. இங்கே வாழற காலத்தில் நாம் நிம்மதியாக எப்படி இருக்கணும், நாம் வாழ்ந்து முடித்த பிறகு எந்த நிலையை அடையணும், நித்தியமான சத்தியமான சாஸ்வதமான பேரின்ப நிலையை அடைவது எப்படி, இந்த 2ஐயும் காமிக்கிறது. இப்போ நாம் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு பண்ணுற புண்ணிய காரியங்கள் ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும், கஷ்டத்தை போக்கிக்கிற பிராயஷ்சித்த காரியங்கள் இருக்கணும். ஏன்னா சௌக்கியமாக இங்கே சௌக்கியம் வேறு, கஷ்டம் வேறு. கஷ்டம்னா எல்லாருக்குமே தெரியும், சௌக்கியம்னா தான் குழப்படியே. இங்கே எது சௌக்கியம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி உள்ள ட்ரெண்டு என்னன்னா கஷ்டம் இல்லாத நல்ல சௌக்கியம். இப்போ உத்தியோகத்துக்கு போகிறவா ஸ்டைலில் சொல்லணும்னா வீக்கெண்டு மாதிரி, வீக் டேஸ் முழுக்க ஒரே பிஸி, டைட்டு, டென்ஷன், பிரச்சனை. 2 நாள் அப்பாடாங்கிற பற்றியில் அந்த பிரச்சனை இல்லாத நிலையே சௌக்கியம் மாதிரி நமக்கு தோன்றது. நாம் போய் வெளியில் போய் சௌக்கியங்களை அனுபவிக்கிறது அடுத்த நிலை. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் அந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு, போக்கிக்கிறதுக்கு இப்போ நாய், நரி முதலிய மிருகங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியாதன்னா தெரியும். அதுக்கு சாப்பிடணும், தூங்கணும், குழந்தை பெற்றுக்கணும் தவிர வேறு எதுவும் தெரியாது. நம்மளே மாதிரி ஒரு ஆலோசனை புத்தி அதுக்கு கிடையாது. இதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கிடையாது. அப்போ நாம் நம்மளுடைய பாவங்கள்லாம் போய் நாம் இந்த உலகத்திலையும் சௌக்கியமாக இருந்து ஞானத்தையும் அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லும்போது பகவத் பக்தி தான் நமக்கு அதுக்கு ஒரு சாதனம் அப்படின்னு பாகவத மகாபுராணம் சொல்கிறது. இதுவும் சாஸ்திரம்தான். வேதங்கள் நிறையா சொல்கிறது, வேதங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறது. வேதம் யாகத்தை பற்றி சொல்கிறது, யோகத்தை பற்றி சொல்கிறது, அர்ச்சனையை பற்றி சொல்கிறது, தியானத்தை பற்றி சொல்கிறது, ஞானத்தை பற்றி சொல்கிறது. தர்மசாஸ்திரங்களும் அப்படி தான் சொல்கிறது. ஒவ்வொரு ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணும். எல்லாமே வழிதான். ஏன் இத்தனை சொல்கிறது அப்படின்னா யதாருச்சி யதாதிகாரம். யாருக்கு என்ன சக்தி, யாருக்கு எது விருப்பம், 2 இருக்குங்க. எனக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் போகாது, சக்தி இருக்குமாங்கிறத கேட்கணும். புளியஞ்சான் சாப்பிட்றதுக்கு எனக்கு விருப்பமாக இருக்கலாம், டைஜஷன் ஆகணுமே. எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்கு எனக்கு விருப்பமாக இருக்கலாம், எனக்கு அது ஒத்துக்கணுமே. அப்போ விருப்பம் இருந்தால் மட்டும் போகாது, அது எனக்கு ஒத்துக்குமாங்கிற கேள்வி இருக்குது. என்னால் முடியுமா அதை அப்படின்னு. அப்போ யாருக்கு எது விருப்பம், விருப்பம் இல்லாமையும் நாம் செய்ய மாட்டோம். எது விருப்பம், எது அதிகாரம், எது நம்மால் முடியும்.
அப்படிங்கிறத பொறுத்து பல வழிகள் காண்பிக்கப்படுறது. இதில் இந்த பாகவதம் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப சுலபமானது. இந்த காலத்துலலாம் கொஞ்சம் ரொம்ப குழந்தையாக இருந்தாலும் பெரியவாளாக இருந்தாலும் ஒரு வியாதி அப்படின்னு சொன்னால் ஒரு லைட்டாக இட்லி மாதிரி கொடுங்கோ, புழுங்கரிசி கஞ்சி மாதிரி கொடுங்கோ, ப்ரெட்டு மாதிரி கொடுங்கோ அப்படிங்கிற பற்றியில் இதெல்லாம் ஒன்றும் உடம்பு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு எப்படி லௌகீகத்தில் வச்சுன்னு இருக்கோமோ, எல்லாருக்கும் அது உணவு அப்படின்னு நாம் சொல்கிறோமோ, எல்லா உணவும் இருந்தாலும் எல்லா உணவும் எல்லாராலையும் எடுத்துக்க முடியாது, இதுதான் அவர்களால் ஜெரிமானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோமோ, அது மாதிரி இந்த பாகவதம் அப்படிங்கிற இந்த புராணத்தில் சொல்லப்பட்டதான இந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது தான் நமக்கு சுலபமாக பாவத்தையும் போக்கி நமக்கு பக்தியையும் கொடுத்து ஞானத்தையும் கொடுக்கும். இது பாவங்களை போக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி பாவங்களை போக்கும் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் வித்தியாசம் இருக்குது, கிரேடு உண்டு. சாதாரணமாக ஜுரத்துக்கு சாப்பிட்ற மருந்து, அப்புறம் இன்ஃபெக்ஷன் வந்த ஜுரத்துக்கு, அப்புறம் வைரல் ஜுரத்துக்கு இப்படின்னு கிரேடு மேலே மாறுற மத்தியில் அது மாதிரி பாவங்கள்லேயே 9 வகையாக பாவங்களை பிரிக்கிறது நம்ம சாஸ்திரங்கள். அதில் என்னென்ன பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தர்மங்களால் அது பிராயஷ்சித்தங்களால் சரியாயிடும். பொய் பேசுகிறான் ஒருத்தன்னா மௌன விரதம் இருந்தால் சரியாக போயிடும். மௌன விரதம் இருக்கிறதுங்கிறது அது ஓசம். எங்கேயோ போய் எதையோ சாப்பிட்டுட்டு வந்துட்டோம், அல்லது எதையோ ஆர்ட்டியோ தானம் வாங்கிட்டோம், பிரதிகிரகம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் காவேரி முதலிய நதிகளில் ஸ்நானம் பண்ணினா உபவாசம் இருந்தால் சரியாக போயிடும். புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறது பட்னி கிடக்கிறது, தப்போ நானசனாத் பரன், சுத்தி ஆகிடும், உடம்பு சுத்தி ஆகிடும். இதெல்லாம் பல வகைகள் இருக்குது. பிராஜாபத்தியாதி கிருச்சிரங்கள் இருக்குது, எத்தனையோ வகைகள், பாபத்தை போக்கிக்கிற வகைகள் எத்தனையோ இருக்குது. நிறைய க்ஷேத்திரங்கள் இருக்குது, தீர்த்தங்கள் இருக்குது, மூர்த்தங்கள் இருக்குது. இது பாபத்தையும் போக்கிக்கிறது, மனசை சுத்தி பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த பாரத தேசத்தில் அமையப்பட்டிருக்கு. கலியில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், எது நமக்கு சுத்தியை கொடுக்குமோ அதில் போய் நாம் சுத்தியை அடையிறதுக்கு மேலே அதை அசுத்தி பண்ணிட்டு வந்துடுறோம். கங்கையில் போய் குளித்தா பாவம் போகும், சுத்தியாகும் உடம்பு. இது சாஸ்திரம். கங்கை கங்கையாக இருக்கிறதே நாம் போய் குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம பாவங்கள்லாம் போயிடும். கங்கையை நாம் அசுத்தப்படுத்திட்டோம்னா அதில் கொண்டு சாக்கடையை விட்டால் அப்புறம் நீங்கள் கங்கையில் குளித்தா அப்படி பாவம் போகும். இந்த கேள்வியே அதானே. எத்தனை க்ஷேத்திரம் இருக்கட்டும், எத்தனை மூர்த்தம் இருக்கட்டும், எல்லாம் இருக்குது. போனால் எல்லாம் வச வச வசன்னு கூட்டம் கூட்டம் தாங்கள், எங்கேயும் உள்ளே போய்ட்டு வெளியில் வர முடியல. நமக்கெல்லாம் கூட ஆச்சரியமாக இருக்கும், ஆன்மீகம் அவ்வளோ தழைத்து ஓங்கிறதோன்னு. மேலோட்டமாக பார்த்தா அப்படி தான் இருக்கும். அவ்வளோ பிரச்சனை ஜனங்களுக்கு, அவ்வளோ பிரச்சனை. ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு சாந்தி கிடைக்காதா, நிம்மதி கிடைக்காதா அப்படின்னு தான் தவிக்கிறது ஜனங்கள். அதுக்கு பகவானை தேர்ந்தெடுக்கிறது உரிய விஷயந்தான். அதில் பாமர ஜனங்கள் மேலே நாம் 2 விதம் இருக்குங்க. பாமர ஜனங்களுக்கு முதல்ல நாம் எப்படி அந்த க்ஷேத்திரங்கள்லையோ தீர்த்தங்கள்லையோ வந்தால் நடந்துக்கணுங்கிறத கிளாஸ் எடுக்கணும். அதை அசுத்தப்படுத்தாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது. அந்த விஷயம் தெரிஞ்சவா அந்த க்ஷேத்திரத்தையோ தீர்த்தத்தையோ மூர்த்தத்தையோ சாநித்தியமாக வச்சுக்கிறது எப்படிங்கிறதும் இருக்குது. தெரிஞ்சவாளே பேசாமல் இருக்கு. ஒரு கங்கா ஜலத்தை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணால் புண்ணியம் அப்படின்னு சாஸ்திரம் சொன்னதை நம்பி கங்கை ஜலத்தை கொண்டு ராமேஸ்வராதி க்ஷேத்திரங்களில் நாம் அபிஷேகத்துக்கு கொடுத்தோம்னா அவள் அதை உடச்சி ஊத்துறதையும் அபிஷேகம் பண்ணுற விதத்தையும் பார்த்தா வரைச்சரிச்சலாக இருக்கும். நாம் எவ்வளோ பரிசிரமப்பட்டு கொண்டு வந்தோம் கங்கா ஜலத்தை. இப்படி போய் இடது கையால் அப்படி ஊற்றுறான், வாளியில் உடச்சி ஊற்றி இடது கையால் ஊற்றுறான். இது மாதிரி உள்ளவாளெல்லாம் சரி பண்ணணும். ஏன்னா உனக்கு 1000 சொம்பாக இருக்கலாம், வரவா ஒவ்வொருத்தருக்கும் பிராணன். அது ஒரு கங்கா யாத்திரை எவ்வளோ கஷ்டம், போய்ட்டு வர்றது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நாம் செய்யணும்னு ஆசைப்படுறான். அப்படிங்கிறத இதெல்லாம் சரி பண்ணணும். கலி யாரையும் தோஷம் சொல்ல முடியாது. எங்கே போனாலும் இது மாதிரி ஒரு அசுத்தங்கள், இது மாதிரி ஒரு அராஜகம், இது மாதிரி ஒரு அதர்மம் எல்லாம் சகஜமாயிடும். இது இப்போ இல்லை, நாரதர் காலத்துலேயே
அதுதான் ஒரு ஆச்சரியம். நாரதர் ஒரு சமயம் பத்ரிகாசிரமத்தில் சனத்குமாரர்களை பார்க்கிறார். சனத்குமாரர்கள் ஏகதா து விஷாலாயாம் சத்வாரஹ ரிஷயோ மலாஹ சத்சங்கார்த்தம் சமாயாதாஹ தத்ருஷுஹு தத்ர நாரதம். சத்வாரஹா முனையஹான்னா சனக சனந்தன சனாதன சனத்குமாரன் அப்படின்னு 4 பேர் பிரம்மாவோட மானச புத்திரால்னு பேர். உலகத்தில் முதல்ல தோன்றினவர்கள் அவர் தான். பின்னாடி புராணத்தில் வருவது. சத்சங்கார்த்தம் சமாயாதாக அவர்கள் எதற்காக அலையிறார்கள் அப்படின்னா, எங்கே நல்ல காப்பி கிடைக்கும். நம்ம ஒரு ஊருக்கு போனால் முதல்ல என்ன பார்க்குறோன்னா, எங்கே நல்ல ஹோட்டல் கிடைக்கும், வயத்துக்கு சிரமப்படுத்தாதது என்ன சாப்பாடு எங்கே கிடைக்கும், அப்படி தானே? எல்லாம் வாஸ்தவம் தான். அதே சமயம் சத்சங்கார்த்தம் சமாயாதாக எங்கே இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதாக போக்குறதுக்கு எங்கே சங்கம் கிடைக்கும், அதை தான் தேடணும். இது சைடு பை சைடு. அது நம்ம வந்தது அதுக்கு தானே. சாப்பாடு தானே அதுக்கு ஆற்றுலேயே உட்காந்துட்டு போயிடலாமே, தூங்கணும்னா அதுக்கு ஆற்றுலேயே உட்காந்துட்டு போயிடலாமே, எதுக்கு வெளியில் வரணும்? நம்ம வந்திருக்கிறது சத்சங்கம் அப்படிங்கிறத அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சத்சங்கம் தான் வாழ்க்கையில் சம்பாதிச்சுக்க வேண்டியதான ஒரு லாபம். சத்சங்கம்தான் ஜீவனை சுத்திப்படுத்தும். சத்சங்கம்தான் ஜீவனை உத்தாரணம் பண்ணும். சத்சங்கம்தான் பக்தியை கொடுக்கும். சத்சங்கம்தான் சாந்தியை கொடுக்கும். சத்சங்கம்தான் ஆனந்தத்தை கொடுக்கும். சத்சங்கம்தான் மோட்சத்தை கொடுக்கணும். இது பல இடங்களில் பல மகான்களால் நிரூபணம் பண்ணப்பட்டது. ஒரு மகான் உட்காந்துட்டு அப்படியே விசதமாக ஆனந்தத்தை கொடுத்துட்டு போவான். இங்கே இருந்தால் ஸ்ரீரங்கத்தில் அண்ணா வந்தார்னா ஈமுக்கிற மாதிரி ஜனங்கள் வருவான். ஒரு 2 நாள் தங்கிறதுக்கு உட்காந்து ஒன்றும் பெருசாக பிரஸ்தானத்திலையும் கிளாஸ் எல்லாம் கிடையாது. இந்த சில சுவாமிஜிலாம் வந்தால் கார்த்தால ஒரு கோர்ஸு, மத்தியானம் ஒரு கோர்ஸு, சாயங்காலம் ஒரு கோர்ஸு, கிளாஸ் எல்லாம் எடுக்கிறா பதிலா அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வந்தால் கார்த்தால சுவாமிக்கு பிரபோதனம், தீர்த்த பிரசாதம், பாகவத பாராயணம், சாயங்காலம் விஷ்ணு சஹஸ்ரநாமம், உட்காண்டே இருக்கிறது, பார்த்துட்டே இருக்கிறது, ஏதாவது பாடுவா கேட்டுட்டே இருப்பாள். இப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தது. எல்லா ஜனங்களுக்கும் எல்லாம் புரியாதுங்கிறதுக்காக விட்டுட முடியாது. முதல்ல அவளை அனுபவிக்கிற சத்சங்கத்தை கொடுக்கணும், ஆனந்தத்தை கொடுக்கணும். அந்த ஆனந்தத்தை தேடி சனகாதிகளே அலைஞ்சார்கள்னா சத்சங்கத்தை தேடி. அப்போ சத்சங்கத்தை அவளே சத்சங்கத்தை கொடுக்குறவா அவர்களே அலைஞ்சார்கள்னா நாரதரை பார்த்தார். நாரதர் மூர்த்தி முகம் வாடி இருந்தது. நாரதரை பார்த்து கேட்குறார், என்ன ஆச்சு? கதம் பிரம்மன் தீனமுகா குதச்சிந்தாதுரோ பவானி துவரிதம் கம்யதே குத்ர குதச்சாகமனம் தவா. ஏன் உங்கள் முகம் வாட்டமாக இருக்குது? என்ன யோஜனை உங்களுக்கு? நீங்கள் எங்கேருந்து வர? என்ன ப்ராப்ளம்? அப்படின்னு உடனே நாரதரை சொன்னார், அஹந்து பிருத்திவீம் யாதா ஞாத்வா சர்வோத்தமாமிதி. நான் பாரத தேசம் முழுக்க யாத்திரை போனேன்னா, இது அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை யாத்திரை போகிறதே ஜென்ம சாஃபல்யம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் மகான்கள் என்ன பண்ணுவாள்? போயிட்டே இருப்பான். ஆதிசங்கரர் காலத்தில் 3 தடவை போயிருக்கார். ஆசேத்து ஹிமாச்சலம் 3 தடவை போயிருக்கால், காலால் நடந்து. இப்போ இன்றைக்கி யாத்திரை போகிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ராத்திரி ஏறினா காத்தால காசியில் போய் இறங்கலாம். அந்த காலம் அப்படி கிடையாது. போனால் திரும்பி வர்றது சந்தேகம். அப்படி தான் யாத்திரையே 6 மாதம் ஆகும். இங்கேருந்து நடந்து போனால் 6 மாதம் ஆகும் காசிக்கு. அது மாதிரி ஒவ்வொரு ஊரும் பாரத தேசம் முழுக்க ஆசேத்து ஹிமாச்சலம் ஆச்சாரியால் நடந்திருக்கா, பல மகான்கள் நடந்திருக்கா. அதனுடைய விவரங்கள் சொல்கிறேன். நான் பாரத யாத்ரா அப்படின்னே ஒரு செக்ஷன் உபன்யாசம் எடுக்கிறதா இருக்கேன். ஏன்னா அதில் என்ன பண்ணணும், நாம் எப்படி நடந்துக்கணும், எந்த தீர்த்தத்தில் எப்படி நடந்துக்கணும், எங்கேக்கு போனால் என்ன பண்ணணும், அந்த ஊருக்கு என்ன விசேஷம், க்ஷேத்திர மகாத்மியம் என்ன, இத்தனை இருக்குது. அதில் இதெல்லாம் கேட்டுன்னு தான் பண்ணணும். இப்போ ஜோதிர்லிங்க யாத்திரைன்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதை பற்றின ஒரு விவரங்கள், அந்த க்ஷேத்திரத்தோட மகிமை, அங்கவே நாம் செய்ய வேண்டியது என்ன, இதெல்லாம் சொல்கிற சாக்கில் வியாஜத்தில் எல்லாமே சொல்லலாம் அப்படின்னு.
ஏன்னா அப்போ நிறையா கூட்டம் ஜனங்கள் கிளம்பிவிட்டா இன்னேன்னு தெரியாமல் சுற்றிட்டு வரா. அங்கே போனால் நாம் என்ன பண்ணணும், என்னத்துக்காக போகிறோம் அங்கே அப்படிங்கிறது தான் விஷயம். இப்படி இவர் சுற்றின்னு வரத்தை இவர் சொல்கிறார், பாரத தேசம் முழுக்க யாத்திரை பண்ணிட்டு வரேனா, பிருத்திவீம் யாத்தகாங்கிறார். இந்த பாரத தேசம்னு சொல்லலை, பூமி முழுக்கேங்கிறார். அதில் பிரத்யேகமாக புஷ்கரம், பிரயாகஞ்ச, காஷீம், கோதாவரீம் ததா ஹரிக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம், ஸ்ரீரங்கம், சேதுபந்தனம். புஷ்கரம் ஆரம்பத்தில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. புஷ்கரம் சுதுஷ்கரம் அப்படின்னு பகவான் அந்த ஊரில் எந்த வடிவத்தில் இருக்கான் அப்படின்னா, மலை வடிவத்திலையா, சில வடிவத்திலையா, ஜல வடிவத்தில் இருக்கான் பகவான். தீர்த்த நாராயணர் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறோமோ, அங்கே உள்ள சுவாமிக்கு தான் அந்த பெயர். பிரம்மா பகவானை குறித்து முதல்ல யாகம் பண்ணினது புஷ்கரத்தில் தான். அதனால் உலகத்தில் பிரம்மாவுக்கு ஒரிஜினலாகவே கோவில்ங்கிறது புஷ்கரத்தில் தான். வேறு எங்கேயும் பிரம்மாவுக்கு கோவில் கிடையாது. ஏன்னா பிரம்மாவுக்கு அப்படி ஒரு சாபம். அது சிவபெருமான்கிட்ட பொய் சொன்னாருங்கிறதுக்காக, தலையை பார்க்காம பார்த்தேன்னு சொன்னாருங்கிறதுக்காக அவருக்கு ஆலயம் கிடையாது. சில ஊர்கள்லாம் பின்னாடி காலங்களில் ஏதோ ஒரு காரணத்தினால வச்சிருப்பான், அல்லது பிராச்சீன கோவிலாக இருக்கலாம், இந்த சாபத்துக்கும் வர்றதுக்கு முன்னாடி இருக்கலாம். பேசிக்காக பிரம்மாவுக்கு கோவிலுங்கிறது புஷ்கரத்தில் தான். அங்கே பகவான் பிரம்மா யாகம் பண்ணுற சமயத்தில் பகவான் தீர்த்த நாராயணனாக வந்தார் அப்படிங்கிறதுனால அந்த யாத்திரை ரொம்ப புஷ்கரம் சுதுஷ்கரம். ஏன்னா இது மாதிரி கிடையாது, இப்போ இந்த காலம் மாதிரி கிடையாது புஷ்கரம்ங்கிறது. அங்கே போயிட்டு வர்றது அவ்வளோ சுலபம் இல்லை. முதல்ல அங்கே கிளைமேட்டே நமக்கு ஒத்துக்காத கிளைமேட்டு. ஹையஸ்ட்டு வெயில், ஹையஸ்ட்டு பனியாக இருக்கும். அங்கே புஷ்கரம் போனவாளுக்கு தெரியும். முதல்ல அது செட் ஆகணும். அங்கே போனால் 10 நாள் தங்கிறதா இருந்தால் புரியணும். முதல்ல அண்ணாவோட தரிசனமே எனக்கு புஷ்கரத்தில் தான். புஷ்கரத்தில் தான் தரிசனம், புஷ்கரத்தில் தான் தீட்சை எல்லாமே. நவாகத்தில் எங்கள் அப்பா தனியாக ஒரு நவாகம் பண்ணால், அண்ணா தனியாக ஒரு நவாகம் பண்ணால், அதில் போய் தரிசனம் பண்ண போகிற சமயத்தில் அபூர்வமான ஒரு க்ஷேத்திரம் அது அந்த புஷ்கரம் அப்படிங்கிறது. புஷ்கரே மதுராயாஞ்ச துவாரவத்தியாம் விகர்ஹிதா அப்படின்னு உபோஷ்ய சம்ஹிதா மேதாம்னு பின்னாடி 12வது ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயத்தில் வரும். அது பூர்த்தியில் இந்த பாகவதத்தை எங்கெங்கெல்லாம் பாராயணம் பண்ணினா விசேஷம், ரொம்ப உயர்வு. பாகவத பாராயணமே உயர்வு, சப்தாகமே உயர்வு. அதில் எங்கே பண்ணினா விசேஷங்கிறதே முதல்ல புஷ்கரம்னு தான் சொல்கிறது பாகவதம். புஷ்கரே மதுராயாஞ்ச, அப்புறம் மதுரா, அது பிறகு துவாரக, இந்த 3 தான் பாகவதம் சொல்கிறது. ஆனால் க்ஷேத்திரங்கள் விசேஷம். இப்போ இந்த இடத்துலையே சொல்லும்போது புஷ்கரன், பிரயாக்ராஜ்னு சொல்கிற மத்தியில் அந்த இடம், காசி, காசி அவ்வளோ விசேஷம். கோதாவரி க்ஷேத்திரம், கோதாவரி தீர்த்தம் இருக்குது பாருங்க. பொதுவாக நாசிக் திரியம்பகேஸ்வரன் அர்த்தம் கோதாவரின்னா. கோதாவரி ஃபுல்லாக நதி முழுக்க இருக்கணும். அதில் எந்த இடம் அப்படின்னா திரியம்பகேஸ்வரன் அர்த்தம். நாசிக்கில் இருக்குது பாருங்க. ஹரிக்ஷேத்திரம், ஹரிக்ஷேத்திரம்னா பிருந்தாவனம்னு அர்த்தம். பகவான் நித்தியவாசம் பண்ணக்கூடியதான மதுரா பிருந்தாவனத்துக்கு ஹரிக்ஷேத்திரம்னு பேர். குருக்ஷேத்திரம் எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீரங்கம் அதுக்கு அடுத்த விசேஷம் இந்த ஊர். சேதுபந்தனம், ராமசேது, இந்த இடங்கள்லாம் போய் நாம் சப்தாகம் பண்ணினா அத்தனை விசேஷம். அத்தனை எல்லாமே புண்ணியக்ஷேத்திரமாக இருந்தாலும் பிரதான புண்ணியக்ஷேத்திரமாக இதை சொல்கிறது பாகவதம் அப்படிங்கிறது. இதெல்லாம் தீர்த்தம். ஏவமாதிஷு தீர்த்தேஷு, இந்த எல்லா இடத்துலையுமே தீர்த்தம் இருக்குது. பெரிய க்ஷேத்திர திருப்பதி போனேன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாள் பிரதானமாக இருப்பார். அங்கே புஷ்கரணின்னு ஒன்று தீர்த்தம் இருக்குது. அது ஒரு அருவி மாதிரி இருக்குது அப்படின்னு நாம் சொல்கிறோமே தவிர,
கங்கை மாதிரி காவேரி மாதிரியான்னு கேட்டால் நம்ம சொல்ல தெரியாது. அங்கே க்ஷேத்திரத்துக்கு ஒரு தீர்த்தம் இருக்குது, ஆனால் அங்கே க்ஷேத்திரம்தான் விசேஷம். அப்படி இல்லாமல் க்ஷேத்திரத்துக்கு சமானமான மகிமை இருக்கணும் தீர்த்தத்துக்கு. நீங்கள் போய் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் பண்ணலைன்னா கூட காவேரி கரையில் நின்னா காவேரி தோயமாசிரித்து எத்தனை வார்த்தை பிரவர்த்தத்தை அப்படி நின்று அந்த காற்று மேலே பட்டாலே ஜென்ம சாபல்யம், அவ்வளோ சுத்தி, பாவங்கள்லாம் போகும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அது மாதிரி கங்கை, அது மாதிரி கோதாவரி, இப்படி எல்லாமே காசி, எல்லா இடத்துலையும் பார்த்தேன், சுற்றினேன். என்ன பார்த்தேன்னா நாபஸ்யன் குத்திரச்சித் தர்ம மனசந்தோஷக்காரன், மனசந்துஷ்டியை கொடுக்கக்கூடிய தர்மம் ஒன்றையும் பார்க்கலன்னு. எல்லா இடத்துலையும் அமக்களை படுறது, பேனர் கிணர்லாம் கட்டி எங்கே பார்த்தாலும் அமக்களை படுறது எல்லாம் உத்து கவனித்தோம்னா வருத்தமாக இருக்கு. செய்கிற காரியத்தில் குறைச்சல் இல்லை, அதை நேர்மையோட சித்த சுத்தியோட பகவத் பிரீதிகரமாக செஞ்சால் எவ்வளோ உயர். இப்போ ஒரு அன்னதானமே செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன தயிரிஞ்சாங்க கொடுக்கலாம், அதை சுத்தமாக கொடுத்தா, அலட்சியம் இல்லாமல் கொடுத்தா, பூஜிதா புத்தியோடு கொடுத்தா, அவளை உட்காத்தி வச்சு இலையை போட்டு கொடுத்தா. அப்படி இல்லாதபடிக்கு ஒரு அலட்சியத்தோட தர்மம் பண்ணுறதுக்குன்னே ரேஷன் அரிசியை வாங்கிக்கிறது, ஒரு இதை வாங்கிக்கிறது, சாமான்களில் மட்டத்தை பார்க்கறது, அதுக்காக ஒசத்தி பாசுமதி வாங்கி போடணும்னு நான் சொல்லலை. நாம் என்ன சாப்பிட்றோமோ அதையாவது கொடுக்கணுமா வேண்டாமா ஜனங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு மனோபாவம் இல்லாமல் ஒரு அதில் ஒரு அல்ப புத்தி, ஒரு அலட்சியம், அல்லது ஒரு படாடோபம், பெருமை, இல்லை இன்கம் டேக்ஸுக்கு பயந்து பண்ணுறது, இது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தில் தான் அந்த தர்மம் நடக்கிறதே தவிர தன்னை வெளிப்படுத்திக்காமல் பகவான் திருப்தி அடையணுங்கிற எண்ணத்தில் நடக்கிற தர்மம் ரொம்ப குறைச்சல். மகான்கள் அதை தான் பார்ப்பான். இந்த ஃப்ராடெல்லாம் பண்ணி மகான்களை ஏமாற்ற முடியாது, பார்த்தாலே அவளுக்கு தெரியாத. நாரதர் பார்க்குறார். இப்படி நான் வந்துட்டே இருக்கிறதே பிருந்தாவனம் வந்தேன். பிருந்தாவனத்தில் ஒரு ஆச்சரியமான ஒன்றை பார்த்தேன்னா, ஒரு பெண், அவள் பக்கத்தில் 2 குழந்தைகள். பெண்ணு வந்து தாயார், அவளோட குழந்தைகள். பெண்ணுக்கு 25-30 வயசு இருக்கும், குழந்தைகள் 8-10 வயசு இருக்கும். அந்த குழந்தைகள் எப்படி இருக்குன்னா வயசான கிழவர்களாக இருக்கா. 10 வயசில் கிழத்தனம் இருக்கு. அப்படி இருக்குமா? பாகவதன் சொல்கிறது இதெல்லாம் ஒரு 25-30 வருஷம் முன்னாடி சொல்கிறதையெல்லாம் ஏதோ சொல்லிட்டு போவோமே தவிர என்னன்னு புரியாது. இப்போ அப்படி வியாதி வந்திருக்கு, அப்படிலாம் வியாதி வந்துருக்கு. 8-10 வயசுலலாம் ஏஜ்டு ஆறா மாதிரி ஒரு ப்ராப்ளங்கள்லாம் வருது பற்றியல. இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிட்டு போகிறது பாகவதம். அது மாதிரி ஒரு வியாதியோடு அந்த குழந்தைகள் இருக்குது. அந்த குழந்தைகள் 2ம் கண்ணை திறக்க முடியாமல், வயசானா என்ன பண்ணுவா, இப்போ பாரு படுத்துட்டே இருப்பா, எப்போ பாரு கண்ணை மூடிகிட்டே இருப்பா, ஏதாவது 2 வேலை ஏந்து 2 வாய் கஞ்சியை சாப்பிடுவா, இப்படி தானே பண்ணுவா. அது மாதிரி அந்த குழந்தைகள் படுத்துட்டு இருக்கு, அசக்தமாக இருக்கு. இந்த பெண்ணை பார்த்து கேட்குறார் நாரதர், இந்த பெண்ணு நமஸ்காரம் பண்ணினால், நீ யாரு, இவர்கள் யாரு அப்படின்னு கேட்குறது. அதற்கு அந்த பெண்ணு சொல்றாள், அகம் பக்திரி திக்யாதா இமௌதே மேதனயோ மதௌ ஞான வைராக்ய நாமானோ காலயோகேன ஜர்ஜரௌ. என் பேர் பக்தின்னு பேர். இந்த குழந்தைகள் 2 பேருக்கும் ஞான வைராக்யா அப்படின்னு பெயர். நாங்கள் 3 பேருமே ஒரு கட்டத்தில் இந்த வியாதியால் பீடிக்கப்பட்டு வார்த்தக்கியத்தை அடைஞ்சிட்டோம், ஜீர்ணத்துவத்தை அடைஞ்சிட்டோம். ஜீர்ணத்துவத்தை அடைஞ்சிருதுன்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணால் புஷ்டியாக இருக்கும், அதை யாருமே திரும்பி பார்க்கலன்னா அது அப்படியே பலகீனமாக போயிடுதுன்னு அர்த்தம். நானும் இந்த குழந்தைகள் ஐஷ்ணு கங்காயாக சரிதச்சேமாக மத்சேவார்த்தம் சமாகதாக எல்லா இடத்துக்கும் போனேன், சுற்றினேன், ஸ்நானம் பண்ணினேன், அதெல்லாம் ஒன்றும் வியாதி போகலை. இந்த பிருந்தாவனம் வந்தோம், வந்த இடத்துல இந்த பக்தி சொல்கிறா, எனக்கு உடம்பு சரியாக போயிடுது.
நான் பழையபடி 25 வயசு 30 வயசு பெண்ணாக ஆயிட்டேன், வியாதி சரியாக போயிடும். இந்த குழந்தைகள் வியாதி சரியாக போகல், பக்தி சரியாயிட்டா ஞான வைராக்கியம் சரியாகலைன்னா பக்தி ஞான வைராக்கியத்துக்காக நாம் ஊராக அலைஞ்சா அதுவே வியாதியோடு இருக்குன்னா, அதுவே க்ஷீணிச்சு படுத்துனா, அதுவே பலகீனமாக படுத்துனா என்ன அர்த்தம்? எங்கே போனாலும் இது கிடைக்காதுன்னு அர்த்தம். ஊராக சுற்றலாம், ஹோட்டலாக பூந்து சாப்பிட்லாம், கோவிலாக பூந்துட்டு வரலாம், பக்தி வராது, ஞானம் வராது, வைராக்கியம் வராது. அந்த நிலைக்கு நாம் அதை அசுத்தப்படுத்திட்டோம். இந்த விஷயம் அதுதான். இப்போ இதே ஸ்ரீரங்கம் பெருமாளை ஆழ்வார்கள்லாம் என் அரங்கனை கன்ற கண்கள் மற்றொன்றுனை காணாதே அப்படிங்கிறார். இந்த பகவானை பார்த்துட்டு நான் இன்னொரு பகவானை பார்ப்பேனா? இது மாதிரி எல்லா சுவாமியும் பேசியிருக்கா. திருவண்ணாமலையில் சுந்தரமூர்த்தி நாயனாரே, மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை, இப்படி எந்தெந்த ஊரை நாம் எடுத்துக்கிறோமோ அங்கங்கே உள்ள சிவவிஷ்ணு ஆலயங்களில் உள்ள பகவானை பார்த்துட்டு அப்படியே லயிச்சு போயிருக்காள், அதில் முழுகி இருக்காள். ஸ்ரீரங்கம் முழுக்க பார்த்தெல்லாம் அவ்வளோ தோட்டம். இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா முழுக்க எல்லாத்துக்குமே தோப்பு தோப்பு தோட்டம் தோட்டம்னு தான் பேர் இருக்கும் ஸ்ரீரங்கத்தில். ஏன்னா எல்லாம் புஷ்ப கைங்கரியத்துக்காக உள்ளது. இந்த புஷ்பத்துக்காக பிரசித்தியானதே ஸ்ரீரங்கம் தான். இங்கேயே பாருங்க, இத்தனை புஷ்பம் நீங்கள் இன்னூரில் பூஜை பண்ணால் கிடைக்காது. இன்னொரு ஊரில் போய் நீங்கள் காரியம் பண்ணலாம், இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. இந்த ஊருக்கு அத்தனை விசேஷம், அவ்வளோ புஷ்பங்கள் பகவான அதுவும் என்ன விசேஷம்னா, இப்போ பெங்களூர்லெல்லாம் புஷ்பம் இருக்கும், ஃபாரினுக்கெல்லாம் ஏற்றுமதி யாருது, ஒன்று கூட பூஜைக்கு அருகம் கிடையாது. பூஜைக்கு உள்ள புஷ்பத்தில் 2 இருக்கணும். ஒன்று மகரந்தம் இருக்கணும், அல்லது வாசனை இருக்கணும், அல்லது தேன் இருக்கணும். இந்த 2ம் இல்லைன்னா அந்த பூவை தொடக்கூடாது சாஸ்திரங்கள். அதனால தான் அது மாதிரி உள்ள பூவை மட்டும் எடுக்கிறது, இந்த பால் உள்ள பூவெல்லாம் எடுக்காது. அது மாதிரி உள்ள புஷ்பங்கள் சகஜமாக கிடைக்கிற க்ஷேத்திரம் இது. அதெல்லாம் போய் இப்போ தோட்டங்களே காணும் பாருங்க, எங்கே பார்த்தாலும் ரொம்ப அல்பமாக இருக்குது. எல்லாம் வீடுகளாக போயிடுது, குடியிருப்புகளாக போயிடுது. கோவிலில் கைங்கரியம் எப்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னால், மகான்கள், பக்தர்கள், ஞானிகள் அப்படி அனுபவித்த இந்த பெருமாளை, தாயாரை அதே அனுபவத்தோடு நாமும் பார்க்கணும் அப்படின்னு உணர்ந்தா ஜனங்கள் உள்ள வரா? அதுதான் இந்த கேள்வி. ஸோ வரா, வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போகிறான். பக்திங்கிறது அவ்வளோ சுலபமாக வந்துவிடாது. பிருந்தாவனம் அப்படி இல்லை. பிருந்தாவனத்தில் இன்றைக்குமே எப்படின்னா, அது சுயமான க்ஷேத்திரம், பக்திக்கு இருப்பிடமான க்ஷேத்திரம். அங்கே இன்னொன்று அந்நிய சாதனத்தை வச்சு, இப்போ கதை கேட்டால் பக்தி வரும், பூஜை பண்ணால் பக்தி வரும், பாராயணம் பண்ணால் பக்தி வரும்னு சொல்கிற மாதிரி பிருந்தாவனத்தில் கிடையாது. பிருந்தாவனம் போனாலே பக்தி வரும். அதுதான் அங்கே உள்ள விசேஷம். நீங்கள் ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி உட்காந்துட்டா ராதே அப்படின்பா. இந்த ரிக்ஷாக்காரன் முதல்ல உட்காந்துனோடனே ராதே அப்படின்பா. ரோட்டில் அப்படி போயிட்டே இருக்கிறதே வழி 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 அப்படின்னு தானே இந்த ஊருக்காரன் கத்துவா. அந்த ஊர் ரிக்ஷாக்காரன் அப்படி கத்த மாட்டான், ராதே ராதே ராதேன்பா. இன்னைக்கு உள்பட ராதே ராதே அப்படின்னு தான் கத்துவா எல்லாரும். வழி விடுவாது. அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு ஆனந்தம் அது. அதனால் பக்தி நான் பழையபடி சரியாயிட்டேன். ஆனால் அந்த வைராக்கியம் ஞானம் இருக்கே, அது சரியாகலை. இதை எப்படி வியாதியை போக்குறது அப்படிங்கிறது எனக்கு புரியலைன்னு ஒன்று நாரதன் அந்த பக்தி சொல்கிறாள். இப்போ சொல்லிவிட்டு தன்னுடைய ஒரு விற்த்தாந்தத்தை சொல்கிறாள். நான் எங்கே பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன், எங்கே நான் இது மாதிரி நிலையை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, உற்பன்னா திராவிடே சாகம் விருத்திம் கர்நாடகே ததா கொச்சித் கொச்சின் மகாராஷ்டிரே குர்ஜரே ஜீர்ணதாம் கதா முடிச்சுட்டாள் அவன். உற்பன்னா திராவிடே சாகம், திராவிட தேசத்தில் நான் உற்பத்தியானேன் அப்படிங்கிறாள். திராவிடங்கிறது தேசமே தவிர இனம் இல்லை, ஒரு சமூகம் கிடையாது, மக்களோட தொகுப்பை குறிக்கிற வார்த்தை கிடையாது. அது தமிழகம் அப்படிங்கிற வார்த்தை எப்படியோ அது மாதிரி, அது தமிழ்நாடுன்னு எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி திராவிட நாடு அப்படிங்கிறது. அப்படி எடுத்துட்டா இங்கே ஆந்திராலேருந்து ஆரம்பித்து குஜராத் பிறந்து திராவிட நாடு தான். இதுக்கு பஞ்ச திராவிடம்னு பேர். அதனால் அதை சொல்கிறாள் அவன். அதில் பிரதானமாக உள்ளது இந்த
இந்த தமிழ் பேசுகிறவன் இந்த இடத்துல தான் நான் பிறந்தேன். உற்பன்னா திராவிடே சாகம் விருத்திம் கர்நாடகே ததா. கர்நாடகத்தில் நான் வளர்ந்தேன். கொச்சின் மகாராஷ்டிரே, மகாராஷ்டிரத்துலேயும் சில இடங்களில் நான் வளர்ந்தேன். குஜராத்தில் நான் ஜீர்ணமாயிட்டேங்கிறான், நான் சிதிலமாயிட்டேன் அப்படிங்கிறான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள். நம்ம ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் உபன்யாசத்தில் எப்படி இதை சொல்லிட்டு போகிறதுன்னு தெரியாது. உற்பன்னா திராவிடே சாகம்னா பாகவதாதி புராணங்களில் சொல்லப்பட்ட பக்தி சுத்தமாக பின்னாடி ஆழ்வார்கள் நாயன்மார்கள்ட்ட தான் இருந்ததுங்கிறதுக்காக அதை சொல்லப்படுறது. திரும்பி அந்த பக்தியை உலகத்துக்கு காண்பிச்சது யார் அப்படின்னா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் தான். இவர்கள் காண்பிச்ச பக்தியை தான் தாசர்கள் பிடிச்சிருந்தார்கள் கர்நாடகாவில். தாசர்கள் காண்பிச்ச பக்தியை தான் நாமதேவர் ஞானதேவர். இந்த காலத்தை கவனிச்சாலும் கரெக்டாக இருக்கும். காலம் இருக்கு பாருங்க, அதுவும் கரெக்டாக இருக்கும். இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் காலத்தினுடைய மிடில் அல்லது எண்டில் தான் தாசர்கள் காலம். தாசர்களுடைய காலம் முடிகிற சமயத்தில் தான் மகாராஷ்டிராவில் உள்ள நாமதேவர் ஞானேஸ்வர் இவா காலம். குர்ஜரத்தில் போய் நான் ஜீர்ணமாயிட்டேன்னா நிறையா படையெடுப்புகள். ஒரு ஆச்சரியம் என்னென்னா, பக்தி காலமோனோ அது தன்னை தானே சரி பண்ணிக்கும். எல்லாமே பிரபஞ்சத்தோட இயற்கையோட அமைப்பு. இந்த தன்னை தானே சரி பண்ணிக்கிறது தான் இந்த இதெல்லாமே. இந்த வயநாட்டிலலாம் உடஞ்சி விழுந்தது பற்றில நீங்கள் ஒரு இடத்துல பள்ளம் தோண்டினா அந்த படலத்தை சரி பண்ணிக்கணுமோ? எப்படி கொஞ்ச நாள் உடம்புல ஒரு புண்ணு வந்ததுன்னா தானாகவே சரியாக இருந்தோம். ஒரு பூமியில் ஒரு பள்ளம் தோண்டினோம்னா கொஞ்ச நாள் அது சரியாக இருந்தோம். அது மாதிரி எங்கேயாவது இந்த ப்ராப்ளத்தை பண்ணாலும் எங்கேயாவது உடஞ்சிக்கும், பொத்துக்கும். அதனால தான் இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது. காலம் தன்னைத்தானே சரி பண்ணும் பிரபஞ்சத்தை. இந்த பக்தி எங்கே ஜீர்ணமானேன்னு சொன்னாலோ அந்த குஜராத்தில் தான் இன்றைக்கி புஷ்டியாக பக்தி. இன்றைக்கி இந்தியாவில் பக்தி புஷ்டியாக இருக்கிறது. இந்த பக்திக்கு ஃபைனான்ஸ் ரீதியாக சப்போர்ட் பண்ணுற தனிகர்கள் இருக்கிறது. ரெண்டும் எந்த ஊர்னா குஜராத் தான். எங்கே 2 இடத்துல பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலாம் வந்தால் சுத்த சைவம் அப்படின்னு போட்டிருப்பா. ஹோட்டல்கள்லாம் பார்த்தேன்னா சுத்த சைவம் அப்படின்னு போட்டிருப்பா. குஜராத்தில் போனேன்னா சுத்த வைஷ்ணவம்னு போட்டிருப்பா. சுத்த வைஷ்ணவம்னு தான் போட்டிருப்பா, சைவம்னு போட்டுக்க மாட்டான். ஏன்னா அத்தனை பக்தி விஷ்ணு பக்தியவா இருக்குது. அதை காமிக்கிறதுக்காக விஷ்ணு பக்திங்கிறத காமிக்கிறது. என்ன சைவம்னா என்ன? சிவபக்தியோட அடையாளம் தானே. சுத்த சைவம்னா என்ன? நெத்திய பாட்டில் வெகுதி குதிலாம் இட்டு விடுவோம், ருத்ராட்சம் விடுவோம்னு அர்த்தம். அந்நிய மதத்துலலாம் ஏதோ பேரை சொல்லி எச்சதுப்பி கொடுக்குறாங்கிற அர்த்தம். அது மாதிரி இல்லை. இது சைவம்னா என்ன அர்த்தம்? சிவபக்தி ஃபாலோ பண்ணுறவா எப்படியோ அது மாதிரின்னு அர்த்தம். ஜீவஹிம்சை கிடையாதுன்னு அர்த்தம் அங்கே. அதான் விஷயம். அது மாதிரி குஜராத் எடுத்துன்னா இன்றைக்கி அவ்வளோ புஷ்டியாக இருக்குது பக்திங்கிறது. பக்தி சொல்கிறா, ஆனால் நான் அந்த இடத்துல தான் ஜீர்ணமானேன். ஒரே ஒரு பக்தர் தான் குஜராத்தில். பக்த விஜயத்தில் எடுத்துட்டா, புராணங்கள் எடுத்துட்டா கிடையாது, அதுவும் கிடையாது. நரஹரி மேத்தா அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் குஜராத்தில். வேறு பக்தாலே கிடையாது. பக்தர்கள் மிகுதியான ஊர் எதுன்னா தமிழ்நாடு தான். 12 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள், இன்னும் அத்தனை பக்தர்கள், சமர்த்தியாக உள்ள ஊர் அப்படிங்கிறது. இவன் வழிகாட்டி வேற. அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த ஆச்சாரியால் 3 பேர் சொல்கிறமே, ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியால், இவா 3மே இங்கேருந்து உண்டானவாதான். இங்கேருந்து கிளம்பி ஹிமாச்சலம் பரியந்தம் போய் இந்த சித்தாந்தத்தை பிரச்சாரம் பண்ணியிருக்கா, பக்தியை பிரச்சாரம் பண்ணியிருக்கா. தன்னுடைய கதையை சொன்னாள் பக்தி. நாரதர் அந்த குழந்தைகளை எழுப்பி பார்த்தார், குழந்தைகள் எழுந்திருக்கல. இதுக்கு என்ன பண்ணினா குழந்தைகள் எழுந்திருக்குங்கிறத நான் கேட்டுன்னு வரேன்னு சனத்குமாரர்கள்ட்ட சொன்னேன். சனத்குமாரர் சொன்னால், பாகவதத்தை சொல்கிறேன், நீ கேளு. பாகவதத்தினால இந்த பக்தியானது விருத்தியாகும் அப்படின்ன ஒன்று பாகவதத்தை உட்காத்தி வச்சு
சனத்குமாரர்கள் சொல்கிற நாரதரே கேட்குறார். பொதுவாக சனத்குமாரர்கள்லேருந்து தான் அந்த குரு பரம்பரை ஆரம்பம். நாராயணன், நாராயணனுக்குள்ள பிரம்மா, பிரம்மாவோட புத்திரர் சனகாதிகள், நாரதர், வசிஷ்டர், பராசரர், வியாசர், இப்படி பிரியும். அதில் சனத்குமாரர்கள் பிரதானமாக உள்ளவர்கள். எங்கே எடுத்தாலும் நாரதருக்கும் குரு அவா. சனத்குமாரர்கள் நாரதருக்கும் குரு. உட்காத்தி வச்சு பாகவதத்தை சொல்லி அந்த பாகவதத்தை கேட்டுட்டே இருக்கிற தேவை இந்த பக்தியானவள் வியாதி நிவர்த்தியாகி, குழந்தைகளுக்கும் வியாதி நிவர்த்தியாகி அவர்களும் வந்தார்கள் அப்படின்னு அந்த ஒரு சரித்திரம் சொல்லிவிட்டு, தனக்கு வாழ்க்கையில் பக்தி ஞான வைராக்கியம் புஷ்டியாகணும்னா பாகவதத்தினால தான் வரும் அப்படின்னு காண்பிக்கிற கதை அது. பாபங்களை போக்குற இன்னொரு சரித்திரம் சொல்கிறான். பாபங்களை போக்குற சரித்திரம் துங்கபத்ரா நதி தீரத்தில் ஆத்மதேவன் ஒரு பிராமணன், அவனுக்கு துந்துலி அப்படின்னு ஒரு மனைவி. இவர்களுக்கு குழந்தைகள் இல்லாமல் பலவிதமான பரிகாரங்கள் பிராயஷ்சித்தங்களை அனுஷ்டானம் பண்ணி எவ்வளோ ரூபா பணம் செலவழிச்சும் குழந்தைகள் பிறக்கலேன்னு உடனே மனசு வெக்ஸாகி ஒரு கட்டத்தில் வாழ்க்கை சூன்யமாக போயிடுது. உடம்பு தானே எல்லாமே. உடம்புல சுரப்பிகள் ஒழுங்காக வேலை செய்கிற பிறந்த எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். பிரபஞ்சம் சாப்பாடை பார்த்தா கூட நாக்கில் எச்ச ஊறும், எதை பார்த்தாலும் ஆனந்தமாக இருக்க மாதிரி இருக்கும். உடம்பு டவுனாக ஆரம்பிச்சதுன்னா எதை பார்த்தாலும் சூன்யமாக இருக்கும். உடம்பு டவுனாக ஆரம்பிச்சதுன்னா அப்போ வந்து பிரேமம் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். பகவத் ஆராதனம், குழந்தைகள், அதனால தான் பேரம்பேத்திகள் இவெல்லாம் இருந்தான்னா கலர்ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது. வயசாக வயசாக குழந்தை இல்லை அப்படின்னு ஒன்று அது ஒரு பெரிய இவனுக்கு ஒரு தாபமாக மாறி ஒரு கட்டத்தில் அதுவே ஜீவனை விடுறதுங்கிற எண்ணத்தை கொடுத்துருக்கு. ஒரு நதிக்கரையில் ஒரு குளத்துக்கரையில் வந்து உட்காண்டிருக்கான். எப்படி உயிரை விடணும்னு அவன் நினச்சான்னு தெரியல. உட்காண்டிருக்கான். அழுது அழுது அவன் கண்ணெல்லாம் வீங்கி கிடக்கு. அந்த வழியாக ஒரு மகான் வந்தார். பொதுவாக மகான்களை பார்த்தா நம்மளுடைய துக்கத்தை சொல்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயத்தில் பகவானுக்கு சமானமாக அவளை நினைக்கிறோம். அதனால தான் உடனே நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திச்சுண்டா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், என் கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு ஒன்று. உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாருங்க. சொல்லுண்டா. நான் குழந்தை இல்லாமல் இருக்கேன், தவிக்கிறேன்னா. இது பாக்கியம்னாரு. இது ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறியே நீ, இது ஒரு பெரிய பாக்கியம்னா உனக்கு புரியல. அவனுக்கு பெரிய லாபம்டாது. மனசு வந்து பல இடங்களில் பிரிஞ்சுதுன்னா பகவான்கிட்ட வரத்தே வறண்ட மனசாக போயிடும். வேற எங்கேயும் பிரியறதுக்கு வழி கிடையாது அப்படின்னா பகவான்கிட்ட மட்டும்தான் மனசை செலுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் தான் அந்த ஆனந்தம் புரியும். அது இது எல்லா இடத்துலையும் மனசை கொண்டு செலுத்தி விட்டு அப்புறம் பிச்சு எடுத்துன்னு வரதுக்கு பதிலாக முதல்லையே பகவான்கிட்ட கொடுக்கறது விசேஷம் இல்லையா? அவன் சொன்னதெல்லாம் அவனுக்கு புரியுமா? அவர் சாதாரணமாக ஒரு கிரகஸ்தர் தானே. அதனால் அவனுக்கு உனக்கு நான் வந்து பிரஸ்தானத்திரயம் பாஷ்ய பாட்டம் சொல்கிறேன் ஞானத்துக்காக. அவன் கேட்டா அவனும் அத்தியனம் பண்ண வந்தால் அவனுக்கு தெரியாத சூன்யம் இல்லை. பிரஸ்தானத்திரயம்னா கூட என்னன்னு தெரியும். இதை சொன்ன உடனே அவர் கேட்குறார், இந்த பிரஸ்தானத்திரைய பாஷ்ய பாடம் கேட்டால் குழந்தை பிறக்குமான்னு. ரொம்ப நன்றா இருக்குன்னா ஜனங்கள் அப்படி தான் கேட்கறது. இதை பண்ணினா இதுக்கு பலன் இதா, அவளுக்கு என்ன இருக்கோ அது எதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தானே. நல்ல வேலை உனக்கு பாடம் சொல்லாமல் இருந்தேன்னு. சில பேருக்கு சன்னியாசத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கவனாமனான்னு போய் வாழ்க்கை. அதனால தான் ஜாக்கிரதை. அவ்வளோ சுலபமாலாம் சன்னியாசம் கொடுத்துட மாட்டா. இன்றைக்கி போகிற வரவெல்லாம் சுவாமிஜின்னு வராபத்திலாம் அது மாதிரிலாம் அந்த காலத்தில் கொடுத்துட மாட்டா. பல பரீட்சை பண்ணுவாள். பகவத்கீதையிலே பகவான் திரும்ப திரும்ப அதை தானே சொல்கிறான். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவதர்சினா. தத்வித்தி, இந்த ஞானத்தை அடையணும்னா அர்ஜுனா பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா, முதல்ல பணிவு இருக்கணும்.
கேள்வி ஞானத்தை அடையணுங்கிற அபேட்சை இருக்கணும், பணிவு இருக்கணும், அகங்காரம் மின்மை இருக்கணும், கைங்கரிய புத்தி இருக்கணும். சில பேருக்கு அகங்காரம் இல்லாமல் இருப்பார், சேவை பண்ணணுங்கிற புத்தி இருக்காது. சில பேர் சேவை பண்ணுவா ஒரே விஷமமாக இருக்கும், பேசிண்டே வேலை செஞ்சுட்டே வம்பளப்பா. கவனிச்சா தெரியும். இதெல்லாம் கலந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது. பியூர் சேவா புத்தியோடு இருக்கணும், அகங்காரம் இல்லாமல் இருக்கணும். ஞானம், அதை ரெண்டும் இருந்தால் மட்டும் போராது, ஞானம் வேணுங்கிற அபேட்சை இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நம்ம எத்தனையோ ஆசிரமங்களுக்கு போகிறோம், எத்தனையோ இடத்துல தங்குறோம், எத்தனையோ சுவாமிஜியோட பழகிறோம். என்ன தேவை நமக்குன்னு நமக்கு தெரியல, எதுக்காக வந்திருக்கோங்கிறது நமக்கு தெரியல. அது கூட தெரிய வேண்டாம், இன்னது வேணும்னு ஒரு டியூன் பண்ணிக்கிறோம் தெரியல. அது இல்லாமல் இருந்தால் கூட போதும். நமக்கு என்ன தேவையோ அதை அவள் கொடுப்பா, அதையும் நாம் பண்ணிக்கிறது அப்படி விடுறதில்லை. அவளை சுதந்திரமாக அனுகிரகம் பண்ணுறதுக்கு விடுறதில்லை. இப்படிலாம் இருந்து ஒரு குருநாதர்கிட்ட நாம் பழகினோம்னா உபதேக்ஷந்தி நத்து உபதிசந்தி. போன உடனேலாம் உபதேசம் பண்ணிவிட மாட்டா, என்றைக்கு உபதேசம் பண்ணுறான்னு உனக்கே தெரியாது. இந்த புஷ்கரத்துலேயே நான் அண்ணாவை பார்த்துட்டு ஃபஸ்ட்டுன்னு சொன்னேனே தவிர அதுக்கு முன்னாடி பல இடங்களில் பார்த்துருக்கேன். ஒரு இடத்துல கூட அண்ணாவை பார்த்து எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது. ஒரு இடத்துல கூட கேட்டது கிடையாது. ஆனால் மனசில் என்ன உண்டு, எனக்கு வாயால் சொன்னது கிடையாது. அதுக்கு முன்னாடி இது நடந்தது 98, அதுக்கு முன்னாடி 93லேருந்து அண்ணாவோட பழக்கம் எனக்கு, 92லேருந்தே பழக்கம்னு சொல்லலாம். நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், திரும்ப திரும்ப அண்ணாவோட போய் பார்ப்பேன், தரிசனம் பண்ணுவேன். என்ன பண்ண போகிற அண்ணா அப்படிங்கிறது தெரியல. எப்படி இருந்தாலும் அண்ணா கிருபை பண்ணுவார்னு தெரியும். அப்படி கூப்பிட போன சமயத்தில் அப்படி நில்லு அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த பாராயணம் நடந்துட்டுருக்கு, நவாக ஆரம்பம், அவளை பாராயணம் பண்ண சொல்லிவிட்டு இங்கே வா அப்படின்னா, இங்கே உட்காந்துக்கோ அப்படின்னா, பக்கத்தில் உட்காந்துக்கோ அப்படின்னா, உனக்கு ஒன்று உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். உனக்கு என்ன உபதேசம் ஆகிருக்கு, நீ என்ன பண்ணுற, உனக்கு தேவையா தேவையில்லையா அப்படிலாம். இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, மகான்கள்கிட்ட பழகும்போது அவர்களுக்கு தெரியும் நமக்கு எப்போ கிருபை பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்கே போன உடனே இப்போ இந்த கோவிலுக்கு போய் 4 நாளில் தேங்காய் உடைச்சோடனே காரியம் ஆகணுங்கிற மாதிரி உள்ள வேலை கிடையாது. போயிட்டே இருக்கணும், திரும்ப 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 போகணும். ஒரு ஜென்மா இல்லை, அடுத்த ஜென்மா கூட ஆகலாம். ஒரு ஜென்மா முடிஞ்சு அடுத்த ஜென்மா கூட பண்ணலாம். இல்லை மணிவாச்சகர் பெண்வான் மாதிரி பார்த்த உடனே பண்ணலாம். பார்த்த மாத்திரத்தினால மணிவாச்சகருக்கு பகவான் கிருபை பண்ணினா, ஏன்னா அதுக்கு அவர் தயாராக இருந்தார். விவசாயம் பண்ணப்பட்ட பூமியாக இருந்தார் அவர். அதனால் விதை விதைக்கிறதுக்கு தயாராக இருந்தார். நாம் என்ன நிலையில் இருக்கோம்னு நமக்கு எப்படி தெரியும்? ஆனால் அங்கே தரிசனமே நம்மளை பக்குவப்படுத்தும். உபதேக்ஷந்தி, என்றைக்கு வேணாலும் உபதேசம் பண்ணுவாளவா ஞானத்தை. இவர் குழந்தை வேணுங்கிற அபேட்சையில் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மாம்பழத்தை எடுத்து, எங்கள் ஒரு பக்கத்தில் மரத்தில் மாம்பழம் இருந்து அதை எடுத்து மந்திரிச்சு கொடுத்து, இதை மனைவியை சாப்பிட சொல்லி குழந்தை பிறக்கும்னு சொன்னால், பிராரப்தத்தினால குழந்தை பிறக்காது அப்படிங்கிறது பொது விதியாக இருந்தாலும், அனுகிரகத்தினால பிராரப்தத்தை விளக்க முடியும். பாசியை விளக்கிட்டு ஜலம் குடிக்கிற மாதிரி அது இருக்கும். ஆனால் ஒரு ஓரத்தில் கட் பண்ண வலிக்கிறது. இந்த கட் பண்ணி இதை எடுக்கணுங்கிறது பிராரப்தம், வலிங்கிறது அனுபவம். இந்த கட் பண்ணி எடுக்கிறதே வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறா, மருந்தை கொடுத்துட்றா. அது மாதிரி மகான்கள்கிட்ட போனால் இந்த பிராரப்தத்தை நாம் அனுபவிச்சோங்கிறத தெரியாமல் பண்ணிடுவான். அதை தாண்டதே நமக்கு தெரியாது. இப்போ உதாரணமே, இங்கேருந்து கோவிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒத்தையாக நடந்து போனேன்னா இந்த முக்கு திருமணத்துக்குள்ளே அழுத்து போயிடும். 4 பேரோட பேசிகிட்டே போனால் கோவில் வரதே தெரியாது. நடக்கிறதுல வித்தியாசமே இல்லை நமக்கு. நடக்கிறது அதே டிஸ்டன்ஸ் தான் நாம் நடக்கிறோம். சிரமத்தில் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. ஒன்று மனசு சோர்வு அடையிறது, இன்னொன்று நம்ம நடந்து வந்ததே தெரியல. அந்த சிரமமே நமக்கு தெரியலன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சத்சங்கத்தோட விசேஷம். அந்த சிரமம் தெரியாதபடிக்கு பண்ணுவாங்க, அதுதான் விசேஷம். இந்த பிராரப்தத்தை விலக்கி அனுகிரகம் பண்ணுறதுங்கிறது அப்படிதான். இதை போய் சாப்பிட சொல்லணும்னா அதையும் தாண்டி காலம்னு ஒன்று இருக்கணும். இந்த மனைவியிட்ட கொடுத்தார், ஒரு மகான் அனுகிரகம் பண்ணி கொடுத்தார்.
இதை சாப்பிடு அப்படின்னு. இந்த காலம் மாதிரி குதர்க்க புத்தி கிடையாது. ஏன்னா இதை சாப்பிட்டா பழம்குள்ளே பிறக்குமா, அது எப்படி பிறக்கும் அப்படிலாம் தோன்றது பற்றியில. இது பாபத்தோட அடையாளம். இங்கே சயின்ஸுன்னு சொல்கிற பற்றியில, இந்த சயின்ஸை பற்றி முழுசாக தெரிஞ்சுன்னு நீ அப்படி கேட்டு தொலைச்சாலாவது சரிங்களா? அதை பற்றி ஒன்றுமே உனக்கு தெரியாது. எவனோ சொன்னதை நீ படிச்சுட்டு கேட்குற. நான் போய் ரிசர்ச் பண்ண ஒன்றுமே கிடையாது. அப்போ ஏதோ சொல்கிறத நாங்கள் சொல்கிறத நாம அந்த பக்கத்தை நம்புறதுக்கு பதிலாக இந்த பக்கத்தை நம்பலாம். சாஸ்திரம் இது ரொம்ப வருஷமாக நம்பின்னு வர விஷயம்தான். பாபத்தோட அடையாளம் தான் சந்தேகம்ங்கிறது, அஜ்ஞானம்ங்கிறது, அறிவின்மைங்கிறது, சந்தேகம்ங்கிறது, குதர்க்க புத்திங்கிறது. இதெல்லாமே பாபத்தோட அடையாளம் தான். பூர்ணமாக உணர்றது நம்புறதுங்கிறது புண்ணியத்தினுடைய அடையாளம். சாஸ்திரங்கள்லாம் எது நம் கண்ணுக்கும் அனுமானத்துக்கும் அனுபவத்துக்கும் எட்டாததோ அதை தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லும். அதை நிரூபித்தாதான் அப்படிங்கிறதெல்லாம் எடுபடாது. அறிவுக்கு எட்டுறது அறிவியல், அறிவுக்கு எட்டாதது ஆன்மீகம். அறிவுக்கு எட்டாத விஷயத்தை அறிவால் எப்படி எட்ட வைக்க முடியும்? இந்த லௌகீகமாகவே சொல்கிறேனே, சாப்பிட்டா பசி போகும்னா லேபில் நிரூபிக்க முடியுமா? அது இப்போ உங்களுக்கு பசிக்கிறது, நான் என்ன பண்ணணும்னா நீ சாப்பிடு பசி சரியாக போகும்னு நான் சொல்கிறேன். சாப்பிட்டா பசி எப்படி சரியாக போகும்னு நீங்கள் சொல்லுங்கோ, அப்புறம் நான் அதை உங்களுக்கு அப்போ தான் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் எப்படி உங்களுக்கு நிரூபணம் பண்ண முடியாது? நீங்கள் சாப்பிட்டா தான் உங்களுக்கு புரியும். அது மாதிரி அத்தியாத்ம விஷயம் சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணினா தான் அது அனுபவத்துக்கு வரும். அப்படிங்கும்போது நாம் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏமாந்து போயிடக்கூடாது. அந்த காலம் எப்படின்னா நம்பிக்கையின்மை அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இவ்வளோ பாபத்துக்கு வழி கிடையாது, இவ்வளோ துஸ்சங்கம் கிடையாது, துர்வாசனை கிடையாது, ஆகாரத்தில் உள்ள தோஷங்கள்லாம் கிடையாது. அதையும் தாண்டி தனிப்பட்ட பாவங்கள். அவனுடைய சகோதரி சொன்னால், உனக்கே 40 வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு பிரசவத்தை பண்ணிட்டு அதெல்லாம் பெரிய கஷ்டம், இந்த மாம்பழத்தை தூக்கி போடுறான்னா இல்லை இல்லை அவர் கோச்சுப்பார். அப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது, இப்போ தான் நான் 2 மாதம் ஆறுது, எனக்கு பிறக்கிற குழந்தைய உன் குழந்தையா நீ காமிச்சிடும், நான் என் குழந்தை மறிச்சு போயிடுதுன்னு சொல்லிடுறேன்னு சொல்லி 2 பேரும் ஒரு திட்டம் போட்டு பிளான் பண்ணி இவளும் கர்ப்பமாக இருக்கா மாதிரி அவளும் கர்ப்பமாக இருக்கா மாதிரி இந்த மாம்பழத்தை தூக்கி மாட்டுக்கிட்ட கொடுத்துட்டான். கொல்லையில் ஒரு மாடு இருந்து அதுக்கிட்ட கொடுத்துட்டான். கொடுத்துட்டு இவள் அதை சாப்பிடாமலே வேஷம் போட்டு கொஞ்ச நாளில் அவளுக்கு பிறந்த குழந்தைய இவள் குழந்தையாக கொண்டு வந்துட்டான். பிறந்தாத்துக்கு போய் இல்லை பிஞ்சியே ஏதோ சம்திங் அவள் குழந்தை இறந்து போயிடுதுன்னு சொல்லிட்டா. இதுலேருந்து ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடியே இந்த குழந்தை பிறந்து கொடுத்து, இதுலேருந்து 1 மாதம் கழித்து மாடுக்கு குழந்தை பிறக்கிறது, அது 10 மாதம் கணக்கணும். அது எப்படி பிறந்ததுங்கிற கேள்வி வரது. அது எப்படி பிறந்ததுன்னா மனுஷ ரூபத்தில் பிறக்கிறது, மனித குழந்தையாக பிறக்கிறது. காது மாட்டினுடைய காதாக இருக்குது, அதனால் கோகர்ணன்னு பெயர். இது எப்படி பிறந்தது அப்படிங்கிறது, மாட்டோட இந்த மாம்பழம் சாப்பிட்டேனே அதோட தோல் கொட்டையெல்லாம் அதுக்கிட்ட கொடுத்தேன், அதோட இதுவாக இருக்கலாம்னு, அப்படியும் இருக்கலாமேன்னு நம்பிட்டாவா. இந்த 2 குழந்தையுமே பகவான் நமக்கு கொடுத்துருக்கான்னு சந்தோஷப்பட்டு ஆத்மதேவருங்கிற பிராமணர் 2 குழந்தைக்கும் ஜாதகர்மா, நாமகர்ணம், அன்னப்பிராசனம், சௌலம் இத்தியாதி வைதீக சம்ஸ்காரங்களை பண்ணுறார். இதுக்கெல்லாம் சம்ஸ்காரம்னு பேர். பொதுவாக ஹிந்துக்கள் எல்லாருக்குமே உள்ள பொதுவான விஷயம் இது. இது மந்திரவத்தா அமந்திரவத்தாங்கிறதுல வேணால் வித்தியாசப்படுமே தவிர இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாருக்கும் பொதுவானது. உபநயனமும் பண்ணி வேதாத்தியனமும் பண்ணி வைக்கிறது இந்த கோகர்ணன் அப்படிங்க அந்த பேரையே வச்சுட்டார் அவருக்கு. கோகர்ணன் பரமசுத்தனாக இருக்கான், சாத்விகனாக இருக்கான். இந்த குழந்தைக்கு துந்துகாரின்னு பேர். துந்துலிங்கிறவரோட புத்திரன் அவன், துந்துகாரின்னு பேர். அவன் அசத்தா இருக்கான். ஏன்னா அவன் அம்மா தானே இந்த யோஜனையெல்லாம் சொல்லி கொடுத்தது, அந்த புத்தி அப்படியே வந்திருக்கு அவளுக்கு. நாளடைவில் இந்த குழந்தை இருக்கிற அந்த நிலையை பார்த்துட்டு, அதுக்கு தான் புண்ணியம் பண்ணி குழந்தையை பெற்றுக்கணுங்கிறது, ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தை பெற்றுக்கிறது பெரிய விஷயமே இல்லை, புண்ணியம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும். இவன் நாளடைவில் இந்த துந்துகாரியினுடைய ஒரு பிஹேவிங், சாரித்திரம், பொய் சொல்கிறது, திருடுறது, கத்துறது, வீட்டில் உள்ள சாமான கொடுக்கலைன்னா எடுத்துக்கிறது, அடிக்கிறது, கொடுக்கலைன்னா அம்மாவை அடிக்கிறது, இப்படி நின்று அப்பா பிறந்த வந்துடுத்தது, கை நீட்டுற பழக்கம், இதெல்லாம் ஆக்கிருத்தியாக இருப்பா.
இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த குடும்ப தலைவனை பார்த்தேன்னா சில இடத்துல அப்படி ஆஜானுபாகுவாக இருப்பான். இப்படி கையை ஓங்கினாலே எதிர்த்தாப்புல உள்ளவா சுருண்டு விழுந்துருவா. ஆனால் அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நடுங்குவான். பாசத்தினால இந்த பையன் பண்ணுறது ஒரு அறை வச்சு அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை தாண்டி பையன், நம்ம பையன், என் குழந்தை. உலகத்தில் நாய்க்குன்னு தான் குழந்தை பிறக்கிறது. நாய் மாதிரி குழந்தை வளரலாமா? குழந்தையாக இருக்க வேண்டாமா சொல்லுவோம்? அந்த சம்ஸ்காரங்கள் படிய வேண்டாமா குழந்தைகளுக்கு? அதுக்குன்னா நம்ம நல்ல குழந்தைகளை இந்த சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு கொடுக்கணுங்கிறது தானே முக்கியம். அவனை திருத்தி பார்த்தார் இவர். திருத்தாமல் இல்லை, திருத்தி பார்த்தார். திருந்தல்ல அவன். அதனால் விலகிட்டார். இவர் கிளம்பி போயிட்டார், கோகர்ணனும் கிளம்பி போயிட்டான். இந்த துந்துகாரிங்கிற அந்த பையன் அம்மாவை ஒரு கட்டத்தில் கொன்னுட்டான். மத்தியபானம் சாப்பிட்டு போதையில் கொன்னுட்டான். கொஞ்ச நாளில் அவனும் கொல்லப்பட்டான் சில தாசிகளால். கோகர்ணன் என்ன பண்ணுறான், இதை கேள்விப்பட்டு கயால இவா 2 பேருக்கு ஸ்ரார்த்தம் பண்ணுறான். கயாங்கிறது சர்வதீர்த்தத்தினுடைய விசேஷம். கயால போய் நாம் ஸ்ரார்த்தம் பண்ணினோம்னா எல்லா பிதர்களும் கரையேறுவா. நம்ம அப்பா வழி, அம்மா வழி, நம்மளுடைய மனைவி சம்பந்தப்பட்டவா, குழந்தைகள், மாட்டு பொன், ஞாதிகள், இது மாதிரி என்னென்ன உண்டோ யாருக்கு வேணாலும் பண்ணலாம். நாம் யாருக்கு வேணாலும் பிண்ட பிரதானம் பண்ணலாங்க. அந்த ஒரு உரிமை கயைக்கு உண்டு. தீர்த்த சிரார்த்தத்துக்கே உண்டு, கயைக்கு விசேஷமாக உண்டு. அந்த கயையில் பிண்டதானம் பண்ணி அந்த பித்திருக்களை கரையேற்றிட்டோம்னு நினச்சின்னு வர இந்த கிராமத்தில் வந்து பார்க்கறான், அந்த துந்துகாரிங்கிற தன் தம்பி கரையேறல. ஏன்னா அவன் ராத்திரியில் பிரேத ரூபத்தில் இவன் கண்ணில் தெரிய இவன் கேட்குறான், நீ யாருன்னு. நான் உன் தம்பின்னா. இதெல்லாம் உண்மையா? பேய் உண்மையா? பிரேதம் உண்மையானா உண்மை. இதெல்லாம் நிறையா நிரூபிக்க முடியும். அதை இப்போ ஒரு காலத்தில் சுடுகாடு இந்த மாதிரி சில இடங்களில் தான் அந்த பிரேதங்களுடைய வாசஸ்தலம்னு சொல்லுவாள். இப்போ அந்த இடத்தெல்லாம் நாம் ஆக்கிரமிச்சினதுனால அது எங்கே இருக்குன்னே புரியல. அதுக்கு எல்லா இடத்துலையும் வீடை கட்டுவிட்டான். போகாத இடம் கிடையாது, இருக்காத இடம் கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஒரே துர்மரணங்கள். அதனால் இப்போ வேஷ்டில் ஏதாவது ஒரு இடத்துல அழுக்கு இருந்தால் அழுக்குன்னு தெரியும். வேஷ்டி முழுக்க அழுக்காக இருந்தால் எப்படி அழுக்கு தெரியாதோ அது மாதிரி எங்கே பாரு பேய் பிசா தான் இருக்குது. அதனால் நமக்கு அந்த அனுபவம் புரியலையே தவிர இருக்குது. ஆனால் எல்லாமே இருக்குது. தவிக்கிறவா நிறையா பேர் இருக்கா. இதெல்லாம் வந்து சாஸ்திரங்களில் நிரூபிச்சிருக்கு. சமீபத்திலையும் நிறைய அனுபவங்களில் நான் கூட சமீபத்தில் ஒரு இது பார்த்தேன். அதுக்காக சொல்ல வரேன். ஒரு 42 கொலைகளை ஒருத்தன் பண்ணி மாட்டிக்கிறான் வெளிநாட்டில். இது வந்து இதுவாக வந்தது. ஒவ்வொரு கொலையும் பண்ணி அந்த பெண்களை மூட்டை கட்டி கொண்டு போய் ஒரு ஏரியில் போட்டுறான். அவன் எப்படி மாட்டிக்கிறான்னா, அந்த 42வது கொலை பண்ணி நான் பாருங்க, அந்த பெண்ணு வந்து தான் பிறந்த வீட்டில் உள்ளவாளுக்கு கனவுல சொல்லிகிட்டே இருக்கா, நான் என்னை கொன்னுட்டா, என்னை கட்டி இதில் போட்டிருக்கான், என்னை கட்டி இதில் போட்டிருக்கான்னு. அவள் வந்து தேடித்தே தான் மற்ற எல்லா பணத்தையும் எடுக்கிறாள். இப்போ 15 நாள் முன்னாடி நடந்தது. இது எப்படி வெளியில் வந்தது? பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே இருக்குது. யாருக்குமே தெரியாமல் இவன் இத்தனை காரியம் பண்ணின்னு வரான் அப்படிங்கிறத இது எப்படி வெளியில் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பிரேதம் தான் சொல்லியிருக்கிறது. ஒரு பெண்ணை கொன்னும் அதே மாதிரி போட்டுட்டாவும் இது மாதிரி வெளியில் தெரியாதுன்னு நினச்சிட்டுருக்கான். அந்த பொண்ணு அவள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லியிருக்கு ராத்திரி கனவுல. அவள் கேட்குறா, அவள் இந்த பக்கத்துலேயே இல்லை, எங்கேயோ தள்ளி இருக்கா. அவள் உங்களுக்கு எப்படி இது தெரியும்னு எங்கள் பொண்ணு வந்து சொன்னா கனவுலேங்கிறான். இதெல்லாம் வந்து இதில் இன்னும் சாஸ்திரம், இதில் என்ன விசேஷம்னா அங்கே ஒன்றும் சார்த்தம் கிடையாது, தர்ப்பணம் கிடையாது, இல்லாத ஊர் அது. அது ஒன்றும் இதுவே கிடையாது, அனுஷ்டானங்களே இல்லாத பிரதேசம் அது. ஏதோ வேறு ரூபத்தில் இருக்கலாம். இது மாதிரிலாம் உண்டுங்கிறதுக்காக சொல்ல வரேன். நிரூபணம் ஆயிருக்கு. அது மாதிரி நான் கரையேறலேங்கிறத எப்படி அந்த பொண்ணு தனக்கு பந்தப்பட்ட வாழ்கிட்ட போய் சொன்னதோ அது மாதிரி இந்த துந்துகாரி சொல்கிறான் கோகர்ணன்ட்ட, என்னை எப்படியாவது கரையேற்று, உனக்கு நான் கயாஸ்ரார்த்தம் பண்ணினேனே, கயாஸ்ரார்த்த சதேனாப்பி முக்தியும் நெய்வச்ச. நீ 1000 கயாஸ்ரார்த்தம் 100 கயாஸ்ரார்த்தம் பண்ணினாலும் நான் கரையேற மாட்டேன். ஏன்னா நான் அப்போ ஏற்பட்ட பாபி.
எப்படி என்னை கரையேற்றலாம்ங்கிறத நீ தான் பார்த்து கரையேற்றணும்னு சொல்ல. சாஸ்திரங்களை விசாரிக்கிறதே அதில் இல்லை. அப்போ இருந்த நடைமுறையில் உள்ள சாஸ்திரங்களில் கயாசிரார்த்தம் தான் லாஸ்ட்டு அப்படின்னு காமிச்சிட்டு போயிடுது. அப்புறம் சூரியனை ஸ்தம்பனம் பண்ணி, சூரியன்ட்ட மிச்ச சாஸ்திரங்கள்லாம் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிறது போக மிச்சங்கள்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அந்த சூரியன்ட்ட கேட்க சூரிய பகவான் தான் சொல்கிறார், இந்த சப்தாகத்தை பண்ணு, சப்தாகம் வாச்சகம் குரு, இதை பண்ணினேன்னா உன்னுடைய சகோதரன் கரையேறுவான் அப்படின்னு சொல்ல. சப்தாகம் எப்படி பண்ணணும்? இந்த பாபம் மட்டும் இல்லை. ஏ மாணவாக பாபகிருதஸ்து சர்வதா சதா துராச்சாரரதா விமார்ககாஹ क्रोधाग्निदग्धाः कुटिलाश्च कामिनः सप्ताह यज्ञेन कलौ पुनन्ति ते सत्येन हीनाः पितृमातुदूषकाः तृष्णाकुला आश्रमधर्मवर्जिताः येदाम्बिकाः मत्सरिनोऽपि हिंसकाः सप्ताह यज्ञेन खलौ पुनन्ति ते பாபகிருதஸ்து சர்வதா. 24 மணி நேரமும் கிரிமினலாக யோஜனை பண்ணிகிட்டே இருப்பா. சில பேர் 24 மணி நேரமும் பண்ணுவான். இவனை எப்படி ஏமாற்றலாம், அவனை பொண்டாட்டியில் கூட உண்மையாக இருக்க மாட்டான். அதான் அவன் உள்ள விஷயம். இது எத்தனையோ பேர் என்ன பண்ணுவான், ஒரு இடத்துல அயோக்கியனாக இருப்பான், ஒரு இடத்துல நல்லவனாக இருப்பான். சில பேரை பார்த்தோம்னா பொண்டாட்டியில் கூட ஃப்ராடாக பழகுவான். அதனால தான் வள்ளலார் சொன்னார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். இதை சுத்திப்படுத்துகிறதுக்கு தான் இத்தனை கஷ்டப்படுத்துகிறோம். நாம் நிகாவோடு இருக்கிறதுங்கிறது வேறு, தோணினதெல்லாம் பேசுறது தப்பு, அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஒரு நிதானங்கள்லாம் அவசியம்தான். புதுசாக பிளானிங் பண்ணியா பேசுவான், அப்படிலாம் கிரிமினலாக இருப்பான். பாபகிருதஸ்து சர்வதா சதா துராச்சார ரமா. ஒன்று கூட இப்படி தூத்தத்தை எடுத்து கொடுத்தா கூட இப்படி தான் குடிப்பான். கவனிச்செல்லாம் தெரியும். இது இப்படி குடிச்சதும் இப்படி குடிக்கிறதும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. இது இடதுகை பழக்கம்ங்கிறது இயற்கைன்னு பேசலாம். அது இடகையாகவே எல்லாத்துக்கும். நீ சாப்பிட்றது இடகை சாப்பிட்றியா, அது மட்டும் என்ன இடதுகை பழக்கம்? அது எப்படி வலதுகைக்கு மாற்றிண்ட? எழுதுறத வேணால் இடதுகை பழக்கம்னு சொல்லியிருக்கோம். பழக்கத்தில் சாஸ்திரங்களில் இப்படி தான் சாப்பிடுவா. அதனால தான் நார்த் இந்தியாவில் போனேன்னா சாப்பிட்றதை எச்ச இலையில டம்ளர் வச்சுருப்பா, இப்படி எடுத்து குடிப்பாவா. ஏன்னா நாம் சாப்பிட்றதை எச்சல் பண்ணக்கூடாதுன்னு தான் இப்படி குடிக்கிற மத்தியில். அந்த எச்சலாக குடிக்கிறத விட இது பாவம். நாம் இப்படி குடிக்க மாட்டோம். அந்த காலத்தில் எப்படி குடிப்பான்னா இப்படி குடிப்பா, இப்படி குடிப்பா. நம்ம பெரியவாளெல்லாம் பார்த்தேன்னா இப்படி இப்படி வச்சுப்பா. சாப்பிட்ற கையே இப்படி வச்சுன்னு இப்படி குடிப்பா. குடிக்கவே மாட்டா. சில பேர் இந்த இடதுக்கு யாரை குடிக்கணுங்கிறதுக்காக குடிக்கவே மாட்டான். இது மாதிரி சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து பழக்கங்கள் சொல்கிறேன். எல்லாம் துராச்சாரமாக இருக்கிறது. விமார்க்காக எது சாஸ்திரியமான மார்க்கமோ அதில் போகவே மாட்டான். தப்பு தப்பாக உள்ளதெல்லாம் பண்ணுவான், புதுசாக பண்ணுவான். அதை சாஸ்திரோக்தமாக சொன்னதை பண்ணணும்னு தோணாது. குரோதாக்னி தக்தாக. எப்போ பாரு டென்ஷனே இருப்பான், டென்ஷன் பார்ட்டியாகவே இருப்பான். நம்மளையும் டென்ஷன் பண்ணி விட்டுருவான். கோபப்படுறது, ஆத்திரப்படுறது, குட்டிலாஷ்ட காமினா, குறுக்கு புத்தியாகவே இருக்கும். நாம் ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அதை குறுக்காக யோசனை பண்ணுவோம். நாம் நேர்மையாக தான் சொல்லுவோம் அவன்கிட்ட, அதை நேர்மையாக எடுத்துக்க தெரியாது. எப்போ பாரு நமக்கு என்ன கிடைக்கும், இப்படி ஒரு அடி எடுத்து வச்சா கூட, பொன்னாடி எனக்கு போய் இந்த சாமான் வாங்கணும் வரையலான்னு கேட்டால் கூட, இரு நான் என்ன வாங்கணும்னு நினச்சேன், நான் யோசனை பண்ணுறேம்மா. தனக்கென்ன காரியமாகும்னு நான் என்ன சொல்கிறேன், ஒரு சமயத்தில் 2 காரியத்தை பார்த்துன்னு வரதெல்லாம் கரெக்டு தான், அதை நான் தப்புன்னு சொல்லலை. அப்படி நினச்சா சரிங்களா, இல்லை எனக்கு ஏதாவது இருக்கான்னு நான் பார்க்குறேன்னா அதை எப்படி சொல்ல முடியாது. இது மாதிரிலாம் ஒரு புத்திகள். இதெல்லாம் பெருசாக சாமர்த்தியமோ பெரிய புத்திசாலித்தனமோ கிடையாது. இதெல்லாம் எல்லாம் கொனஸ்டைனுடைய பாபத்தினுடைய அடையாளம், மொத்த பாபத்தினுடைய அடையாளம். சுத்தமாக இருக்கிறது தான் உயர்வு. இந்த அதிருஷ்டம்ங்கிறது தனி. நீங்கள் என்ன தலைகீழ பிறண்டாலும் இதெல்லாம் பெறட்டுவிட முடியாது.
கையெழுத்து போட தெரியாதவன் உட்காந்து எத்தனை கோடி இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. அவனுக்கு நான் கோயம்புத்தூர் பக்கம்லாம் வரத்தே பேர் சொல்ல விரும்பலை. 2 பேர் ஒரே சமயத்தில் 2 பார்ட்டியை பார்த்தேன் நான். ஒரு பார்ட்டி கஷ்டப்படுறவன், ஒருத்தன் சௌக்கியமாக இருக்கிறவன், 2 பேருமே ஃப்ரெண்டு. இந்த கஷ்டப்படுறவனுக்கு ஒரு கஷ்டம் வந்த போது ஒரு 500 ஏக்கர் அந்த அவினாசி டு கோயம்புத்தூர் இருக்கு பாருங்க, அந்த ஹைவேயில் அந்த டோல் பக்கத்தில் எல்லாம் ஒரு ஏக்கர் 2 லட்ச ரூபா வீதம் அடமான வச்சுட்டு 1 கோடி ரூபாய் ஏதோ கடன் வாங்கி சம்திங் ஏதோ கடன் வாங்கிட்டு கொஞ்ச நாளில் அந்த கடனை கொடுக்க முடியலன்னா அவன்கிட்டயே கொடுத்துட்டான். விலைக்கு விற்று முடிச்சுட்டான். அவன் விற்று முடிச்சதுலேருந்து 3 வருஷத்தில் 1 ஏக்கர் இன்றைக்கி 50 லட்ச ரூபா. ஒரு 50 லட்ச ரூபாலாம் இல்லை, எங்கேயோ நான் தெரியாமல் சொல்கிறேன். இந்த டோல் பக்கத்தில் என்ன ஏக்கர்னா 1000 கோடி. இன்றைக்கி 5 கோடிக்கு விற்ற சொத்து 1000 கோடி. 10 வருஷத்தில் வாயை திறக்க முடியாது. இதில் என்ன சுவாரஸ்யம்னா விற்றவன் மகா புத்திசாலி, வாங்கினவனுக்கு புத்தியே கிடையாது. அதான் விஷயம். இல்லை, புத்தியே கிடையாது அவனுக்கு. அதிர்ஷ்டம் தனியது. அதனால் அது எப்படி வருமோ அது வரும். பணம் வேண்டாம்னு நான் சொல்லலை, பணத்தை உதாசீனம் பண்ணணும் அலட்சியம் பண்ணணும்லாம் சொல்லலை. அதே லட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவே லட்சியம் இல்லை வாழ்க்கையில். எத்தனையோ வாழ்க்கையில் வாழ வேண்டியது எத்தனையோ இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய காரணம் நம்ம என்ன பாகவத பாராயணம் பண்ணுமா, ராமாயண பாராயணம் பண்ணுமா, புண்ணிய தீர்த்தங்கள் ஸ்நானம் பண்ணுமா, சகசிராவர்த்தி பண்ணுமா, ஏதாவது ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணினோமா, ஏதாவது ஒரு காரியம் ஜனங்களுக்கு உபகாரமாக பண்ணினோமா, ஒரு மரத்தை நட்டமா, எத்தனையோ விஷயம் இருக்கும்னு எடுத்து பார்த்தோம்னா அது மாதிரி யோசனை பண்ணணும். அந்த புத்தியெலாம் சரியாகும். அது இதிலேருந்து ஆரம்பித்து பஞ்சமகா பாத்தகம்னு சொல்லக்கூடிய பெரும் பாவங்கள் பரியந்தம் இந்த பாகவத சப்தாகத்தினால போகும்னு சூரிய பகவான் சொல்லி அவர் சொன்ன கிரமத்தில் இந்த கோகர்ணன் பண்ணுறான். சுகவரணம், சூதவரணம், பரீட்சித் வரணம், பூஜை, கலசஸ்தாபனம், ருக்மணி சத்யபாமா பிரதிமேல பகவான் ஆவாகனம், சிங்கத்தில் பாகவத புஸ்தகத்தை வச்சு ஆவாகனம், கண்ணுக்குட்டியோடு கூடின காமதேனுவை ஆவாகனம் பண்ணணும், நவகிரகங்கள், ஷோடச மாதிருகணங்கள், 7 சிரஞ்சீவிகள், 16 மகரிஷிகள், உத்தவாதி பக்தர்கள், 32 மகரிஷிகள், குலதெய்வம், இத்தனையும் ஆவாகனம் பண்ணி நித்தியப்படி புருஷ சூக்த விதானத்தினால பூஜை பண்ணணும். பூர்வாங்கத்தில் நாந்தி ஸ்ரார்த்தம், வைஷ்ணவ ஸ்ரார்த்தம், கோதானம், உத்தராங்கத்தில் 12 ஸ்ரோத்ரிய போஜனம், 12 தசமஸ்கந்தம் முழுக்க பாராயணம் பண்ணி அதை ஹோமம் பண்ணணும். அது அவ்வளோ அசக்தம். அதில் சில நியம லோபங்கள்லாம் வருங்கிறதுக்காக தத் ஸ்தானத்தில் 12 மந்திரம் ஹோமம் பண்ணணும். திலஹோமம் பண்ணணும். யார் பண்ணுறாலும் அவள் கையால் காயத்ரி மந்திரம் சொல்லி பண்ணணும். இதை பூர்த்தி பண்ணிவிட்டு இந்த ஜலத்தை எடுத்துன்னு போய் காவேரி புண்ணிய தீர்த்தத்தில் விட்டு அபவிரத ஸ்நானம் பண்ணுறத எல்லா பாவமும் சரியாயிடும். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கரையேறாத அத்தனை பித்திருக்களும் கரையேறிடுவான். இந்த பிரச்சனை என்னென்னா, நமக்கு தெரிஞ்சவாளை நம்ம கரையேற்றி விடலாம், தெரியாதவாளை என்ன பண்ணுறது? 2 விதமாக கரையேற்ற முடியாதவா இருக்கா. இப்போ துந்துகாரி தெரிஞ்சவன் தான், ஆனால் கோகர்ணனால் கரையேற்ற முடியல. ஏன்னா அவள் அம்மாவை கரையேற்றிட்டான் கோகர்ணன் கயாசிரார்த்தம் பண்ணும்போது. அவள் கொலை பண்ணப்பட்டால் அந்த தோஷம், துர்மரண தோஷம் இவன் பண்ண கயாசிரார்த்தத்தில் சரியாக போயிடுது. இந்த துந்துகாரியும் கொலை பண்ணப்பட்டவன் துர்மரண தோஷமாக இருந்தாலும் அவன் ஏன் கரையேறலைன்னா, அவன் பெரிய பாவம் ஒன்று பண்ணி வச்சுருக்கான். அவன் அம்மாவை அவன் தான் கொன்னான். அந்த பாவத்தை அவன் போக்கிக்காதனால அவன் கரையேற முடியல. ஒரு கேஸ் ஃப்ரீ ஜாமீன் கிடைச்சாலும் இன்னொரு கேஸ் இருந்துன்னா என்ன பண்ண முடியும்? ஜாமீன்லாம் கிடைக்காது. இல்லைனாலும் கிரியேட் பண்ணிடுவான் கேஸை, ஜாமீன் கிடைக்காதபடிக்கு பார்க்குறமோ. அது மாதிரி அது ஏற்கனவே ஒன்று பெண்டிங்கில் இருக்கிறதுனால அவனால் வெளியில் போக முடியாது. இதுக்கு வழி என்ன அப்படின்னா, இது இப்படி ஒன்றும். இன்னும் சில பேர் நம்ம வம்சத்தை எடுத்துட்டோம்னா கிளைகளில் அப்பாவுக்கு தம்பின்னு இருப்பா, எங்கே போனான்னே தெரியாது, குழந்தைகள் இருந்திருக்காது, துர்மரணம் ஆகியிருப்பா. அவளுக்கெல்லாம் நாம தான் ஜவாப்தார். பகீரதன் போகலையா, அவனுக்கு 4 தலைமுறை முன்னாடி சகரனுடைய புள்ள சாகரர்கள், அம்சுமான், அசமஞ்சன், அம்சுமான், திலீபன், 4வது தான் பகீரசன். சாகரர்கள்லேருந்து 5வது தலைமுறை அவன்.
இவாளா யாராலையும் கரையேற முடியாதவாளை பகீரதன் கரையேற்றலாம். இதை அப்படியே வைக்கக்கூடாது, பெண்டிங் வைக்கக்கூடாது, இந்த பிதிரு தோஷத்தை குடும்பத்தில் பெண்டிங் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்களை போய் கரையேற்றலான்னு இருக்கு. அது மாதிரி நாம் இந்த பண்ணக்கூடிய சப்தாகத்தினால இந்த வம்சத்தில் யாராவது துர்மதிய ஜலத்தில் பேருந்தாலோ, விஷத்தில் பேருந்தாலோ, நெருப்பில் பேருந்தாலோ, விபத்தில் பேருந்தாலோ, கர்மா பண்ணாமல் விட்டு பேருந்தாலோ, அல்லது அங்க வைகல்ய தோஷ நிவர்த்தி, கர்மாவை ஒழுங்காக பண்ணாமல் கர்மா பண்ணியிருப்போம், ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டான், அதனால விட்டு பேருங்கள. ஸ்ரார்த்தம் வேற, கர்மா வேற. கர்மா 12 நாள் பண்ணிவிடணும், ஸ்ரார்த்தம் பண்ணுறது அது தனி செக்ஷன். அது இந்த கர்மா பண்ணலைன்னா, கர்மா பண்ணாதான் அவள் கரையேறுவாள். இதில் விட்டு போனவாள் எல்லாருமே இந்த சப்தாகத்தில் கரையேறிடுவாள். சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்திதே அப்படின்னு சொல்லி, அதே மாதிரியே சூரிய பகவான் சொன்ன மாதிரியே கோகர்ணன் கலசஸ்தாபனம் பண்ணி விசேஷமாக தன் தம்பி தெரிஞ்சவனாக இருக்கிறதுனால, நேர் தலைமுறையாக இருக்கிறதுனால, ஒரு பெரிய மூங்கல் கணு 7 கணுவோடு உள்ள மூங்கலை வச்சு அதில் பிரேதத்தை ஆவாகனம் பண்ணி தன் தம்பியை இந்த சப்தாகத்தை சொல்லும்போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கணு வெடித்து 7ஆவது நாள் சப்தாக பூர்த்தியும் போது அவன் பிரேதாவஸ்தையிலேருந்து பித்ரு அவஸ்தைக்கு தான் வரணும். அடுத்த நிலை பிரேதத்திலேருந்து பித்திருக்களாக தான் ஆகணும். இவன் அப்படி ஆகலை, விஷ்ணு பார்ஷதால் ஆயிட்டான். ஒரே மோட்சம்தான். ஆச்சரியப்பட்டு சொல்கிறான் அவன், நான் இந்த பிரேத அவஸ்தையிலேருந்து என்னை விடுவின்னு சொன்னேன், உங்கள்கிட்ட நான் வேண்டினது அப்படி தான், என்னை சம்சார அவஸ்தையிலேருந்தே விடுவிச்சுட்டேருந்தான். கோகர்ணனை பார்த்து விஷ்ணு பார்ஷதர்கள் வந்து இவன் ஐஷ்ணு போராள் வைகுண்ட லோகத்துக்கு. அப்போ கோகர்ணன் கேட்குறான், நாங்கள் எல்லாரும் தானே பாகவதன் சொன்னோம் கேட்டோம், துந்துகாரிக்கு மட்டும் மோட்சமா வைகுண்டமா எங்களுக்கு கிடையாதாங்கிறது. நததா மனனம் குரு, இவன் பண்ணின மாதிரி நீங்கள் கேட்கலேன்னு, இவன் கேட்ட மாதிரி நீங்கள் கேட்கல, அவன் ஒவ்வொரு எழுத்தும் வேஸ்ட்டு பண்ணாமல் கேட்டான். அப்படிங்கிறதுனால நமக்கு மோட்சம் கிடையாது, நாம் கேட்கலைங்கிறதுனால அப்படி அர்த்தம் கிடையாது. வந்து உட்கார்ந்தாலே புண்ணியம் இருந்தால் தான் உட்கார முடியும். நம்ம நினச்சதுனாலலாம் நமக்கு ஒன்று கிடச்சிடாது. லௌகிகமாகவே பார்க்குறோம், பாரமார்த்திக விஷயத்துக்கு சொல்லவே வேண்டாம். நிச்சய மோட்சம் உண்டு, காலம்னு ஒன்று இருக்குது எல்லாத்துக்குமே. அந்த காலத்தை அபேட்சித்து விஷயமே தவிர இந்த சரீர வியாபாரம்னு ஒன்று இருக்கணும். அந்திம காலம் நிச்சயமாக மோட்சம் உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை. அவனுக்கு காலம் முடிஞ்சு போயிடுத்து, அதனால் ஐஷன் போனேன், உங்களுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்லி அந்த சப்தாக யஜ்ஞத்தை விசேஷமாக கோகர்ணன் பண்ணின முறைப்படி இது நடந்தது. கிருஷ்ணாவதாரத்துலேருந்து கிருஷ்ணாவதாரம் முடிஞ்ச உடனே பரீட்சித்துக்கு சுகாச்சாரியால் சொன்னான் அவன் மோட்சம் அடைகிறதுக்கு. அதுலேருந்து 110 வருஷம் கழித்து நடந்த கதை இந்த இந்த கோகர்ணனோட சரித்திரம். அதுலேருந்து 100 வருஷம் கரெக்டாக அந்த முறைப்படி இந்த சப்தாகம் நடக்கிறது. நானே நினைப்பேன், நிறையா சப்தாகம் பண்ணியிருக்கேன் நான், பாரத தேசம் முழுக்க போயிருக்கேன், எல்லா தீர்த்தத்துலேயும் சப்தாகம் பண்ணியிருக்கேன். எத்தனை ஆற்றுல உண்டோ அத்தனை நிறையா பண்ணியிருக்கோம். ஒரு 300 சப்தாகம் போல் எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருப்பேன் நான். அப்போல்லாம் நினைப்பேன், நான் நல்ல சுத்தியான இடத்துல, க்ஷேத்திரத்தில், தீர்த்தக்கரையில் அது எப்படி சொல்லியிருக்கோ அப்படி ஆச்சாரமாக பண்ணினா இன்னும் அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தியே நினைப்பேனா. அதை அப்படி அமைச்சு கொடுத்தார் பகவான் இந்த இடத்த, இந்த ஸ்ரீரங்கத்தை. அதனால தான் யாராக இருந்தாலும் இங்கே பண்ணுங்கோ அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் இப்போ கோயம்புத்தூரில் வந்து பண்ணேன்னா எனக்கு 2 லாபம். முதல்ல இந்த கவலை எதுவும் நான் பட வேண்டாம், நீங்கள் பட வேண்டிய கவலை எல்லாமே. 2வது விஷயம், 1000 பேர் கேட்பா எனக்கு ஆடியன்ஸு. நான் ஏன் அது வேண்டாம் இதை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த காரியம் ஒழுங்காக நடக்குங்கிறதுக்காக, சதாச்சாரத்தோடு இந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய அந்த ஜெகத் கல்யாண் வித்யாசிரமத்தில் சப்தாகம் இன்றைக்கி மகாத்மியத்தோடு ஆரம்பிச்சிருக்கு. நாளைய தினத்துலேருந்து ரெகுலராக கார்த்தால ஒரு 6:30 மணிக்கு, 6லேருந்து 6:15 குழந்தைகள் வந்துடுவா. 6 மணிக்கு வந்துடுவா கரெக்டாக. 6 மணி வச்சுக்கோங்க. ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பாராயணத்தை ஆரம்பித்தோம்னா நாளைக்கு வச்சுக்கோங்க, அந்த டயத்தை பார்த்துன்னு மறுநாள்லேருந்து வச்சுக்கலாம். ஸ்நானம் பண்ணிட்டு புருஷசூக்த விதானத்தினால பூஜை நடக்கும். புனப்பூஜை முடித்த உடனே பாகவத பாராயணம் ஆரம்பித்தா ஒரு 11 மணிக்கு பூர்த்தி ஆகும். நாளைக்கு பாகவதம் பிரதமஸ்கந்தம், த்விதீய ஸ்கந்தம், வராக அவதாரம் பரியந்தம். 2வது நாள் வந்து கபிலாவதாரம்,
துருவச்சரித்திரம் பஞ்சமஸ்கந்தத்தை ரிஷபாவதாரம் பரியந்தம். 3வது நாள் நரசிம்ஹாவதாரம் சப்தமஸ்கந்த பூர்த்தி. 4வது நாள் கஜேந்திர மோக்ஷம், அமிர்தமர்தனம், மகாலட்சுமி விவாகம், வாமனாவதாரம், திரிவிக்ரமாவதாரம், மத்ஸ்யாவதாரம், அம்பரீஷ சரித்திரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் பரியந்தம். 5வது நாளுங்கிறது எல்லாமே நாளையிலேருந்து தான் கணக்கு. இன்றைக்கி ஒரு நாளை விட்டுருவோம். சப்தாகங்கிறது நாளையிலேருந்து தான். 5வது நாள் 4வது நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணாவதாரம், 5வது நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ருக்மிணி கல்யாணம், 6வது நாள் ஏகாதச ஸ்கந்தம், 7வது நாள் சப்தாக பூர்த்தி, ஹோமங்கள், துவாதச ஸ்ரோத்ரிய போஜனம் எல்லாமே ஈஸ்வர கிருபையினால் மங்களமாக நடக்கணும். பகவான்கிட்ட பிரார்த்திச்சு. கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாத்ரே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். ஆஞ்சநேய மூர்த்திக்கு.